அது யாருக்குண்ணா? ஸ்டாஃபா? ஓகே. ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுக்கண்ணா கிளாஸ்க்குள்ளே. ரெடி. எனக்கு இங்கே முடிஞ்சால் ஒரு டிவி வைங்க நாளையிலேருந்து, சரியா? பசங்க ஃபுல்லாக நான் பார்க்கணும் கண்ணா. லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லிவிடுக்கண்ணா. எனக்கு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு கடா. ஹாய் உங்கள் எல்லாருக்கும் ஹாய். ஹாய் சொல்லு கடா, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் கடா. ஹாப்பி மார்னிங், ஹாப்பி மார்னிங் சொல்லு, சொல்லு ஹாப்பி மார்னிங் சொல்லு, சொல்லு ஒரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவையும் சொல்லு ஹாப்பி மார்னிங் கடா. எல்லாம் லைக் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கிறீங்க நீங்கள்? என்னக்கண்ணா நல்லா தானே இருக்க? இதை குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கண்ணா. ஓகே. எல்லாம் இது லைவ்ல எல்லாம் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுங்கண்ணா. ஐஸ்வர்யா தேவி, எஸ் ஐஸ்வர்யா தேவி, விஜய் எல்லாம் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கண்ணா எனக்கு. எல்லாம் சொல்லு. ஆனால் என் கிளாஸ்லலாம் நீ ஜாலியாக இருக்கணும், நீ பேசணும், புரியுதா இல்லையா? என்கிட்ட யூ ஷுட் டாக் வித் மை, கிளியராக இல்லையா? அப்படியே பேலாம் உட்காராத, புரியுதா? நீ நான் என்னக்கா நான் பே படத்துக்கா வந்திருக்கோம், கரெக்டு தானே? ஜாலியாக சிரி சிரி கொஞ்சம் ஒன்று சிரி, சிரிச்சா நல்லா தானே இருக்கேன். 11th ஓகே சொல்லுக்கடா. வேறு யாரெல்லாம் என்னென்ன ஸ்டாண்டர்ட் சொல்லு 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 சொல்லு. ஓகே ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுக்கண்ணா எல்லோரும், டக்குன்னு டைப் பண்ணு. ஏசி ஆன் பண்ணுக்கண்ணா. இது ஆன் பண்ணுக்கண்ணா. இது ஆன் ஆகணும் அது, இல்லாட்டி அதை ஆன் பண்ணுங்க சீக்கிரம். 11th 12th எஸ் ஓகே. 11th 12th சிபிஎஸ்சி அந்த மாதிரியே சொல்லுங்கள். ஹவு மெனி ஆஃப் யுவர் ஸ்டேட் போர்ட் ஹியர்? ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி மீதி எல்லாம் கரெக்டாக இல்லையா? சிபிஎஸ்சி என்ன ஸ்கூல்ஸ்க்குண்ணா? கோபாலபுரம், சென்ட் ஜான்ஸ் எங்கே? ஆழ்வார்த்தி நகர் எங்கே? எங்கே? பள்ளிக்கரணை. ஓகே தட் ஃபார். வேர் யூ ஸ்டே ஹியர் ஓன்லி? அங்கே தான். ஓகே சாரி பிஎஸ்பிபி. எந்த இது பிரான்ச்சு? பிஎஸ்பிபி இல்லையா? ஓகே ஓகே. இந்த டி நகர் கரெக்டாக? டி நகர் கிட்ட இருக்கோம், கரெக்ட். நாராயணா மிஷன் நம்ம இங்கே வெஸ்ட்பாம்பில் அந்த இது ஃப்ளைஓவர். சின்மயா விச் பிரான்ச்? விருகம்பாக்கம். சாரி வேர் இஸ் இட்? கிண்டி. ஓகே 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 ஓகே. மீதி எல்லாம் என்னென்ன ஸ்கூல் சென்டர் நம்ம அப்புறம் பேசலாம், நோ ப்ராப்ளம், விட்ரு ஜாலியாக விடு. ஓகேவா கடா? ஃபஸ்ட்டு ரிக்குயர்மெண்ட் ஆஃப் மை கிளாஸ், என் கிளாஸில் நீ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். நீ ஏதோ நீ நான் 10 கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம், சீரியஸாக தான் இருப்போம். ஆர் சிரிக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கலாம்ல, கொஞ்சம் சிரி, கொஞ்சம் சிரி சிரி. சரி வாழ்க்கையில் சிரி பண்ணது தெரியாது சார், அப்பெல்லாம் பண்ணாத, சிரி கொஞ்சோண்டு, புரியுது இல்லையா? சிஏ முடிச்சு நானே எப்படி இருக்கேன்? ஹாப்பியாக இருக்கேனா ரொம்ப சோகமாக இருக்கேனா? ஹாப்பியாக எப்படி இருக்கேண்ணா? நீ பார்க்குறல எப்படி இருக்கேண்ணா? ஹாப்பியாக இருக்கேனா சோகமாக இருக்கேனா? ஹாப்பியாக தான் இருக்கேன். எஸ் ஆர் நோ கண்ணா? எஸ் ஆர் நோ, கரெக்டாக இல்லையா? ஸோ நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னா ஹாப்பியாக இருக்கணும். என் கூட நீ இன்டராக்டிவாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? இன்டராக்டிவ். அப்படின்னா பேசிகிட்டே இருக்கணும், என்கிட்ட என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? பேசிகிட்டே இருக்கணும், புரியுதா? நீ அப்படியே டெரரெல்லாம் பார்த்தா நான் உன்னையும் டெரராக அப்படியே பார்த்துன்னே இருப்பேன். தேவையாக உனக்கு இதெல்லாம் எவ்வளோ கொடூரமாக இருக்கும், அது மாதிரியே நான் உன்னையே பார்த்துன்னு இருந்தா கரெக்டாக? லிசன் டு மீ. சி when it comes to 11th and 12th standard, சொல்லுங்கண்ணா, when it comes to what? 11th standard and 12th standard, that too we have taken what கண்ணா? accountancy group. what group கண்ணா? நம்ம ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கோம். say yes or no? காமர்ஸ் குரூப் தானே எடுத்துருக்கோம், கரெக்டாக இல்லையா? காமர்ஸ் குரூப் கண்ணா one of the best decisions, சொல்லு, one of the best decisions you have made is taking what group கண்ணா? காமர்ஸ் குரூப். taking what group கண்ணா? காமர்ஸ் குரூப். புரியுதா இல்லையா? ஏன் சார் அப்படி? காமர்ஸ் குரூப்பில் many people have said that காமர்ஸ் குரூப் கொஞ்சம் அது இது எல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா. இன்ஃபேக்ட் ஒன்ஸ் யூ டேக் காமர்ஸ் குரூப் தெர் ஆர் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தட் யூ கேன் டேக் அப் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட். ஆஃப்டர் வாட்னா 12th ஸ்டாண்டர்ட். 12th முடிச்சோடனே நீ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எத்தனை கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வேர்ல்டு மொத்தம். ஐம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் சென்னை கடா, ஐம் டாக்கிங் அபவுட் வேர்ல்டு வைட். ஐம் டாக்கிங் அபவுட் வாட்? வேர்ல்டு வைட். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது, புரியுதா இல்லையா கடா? ஸோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கிளியராக நாட் கிளியராக. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன் ஏன்
எடுத்த எதுக்கு எடுத்தலாம் எனக்கு தெரியாது, ஆனால் சூப்பராக ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கோர்ஸ்னால் தான் நான்லாம் வந்தேன், இந்த காமர்ஸ் குரூப்னால் தான் நான் என்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னா எந்த குரூப்னால, ஃபஸ்ட்டு காமர்ஸ் குரூப்னால. எந்த குரூப்னாலக்குன்னா காமர்ஸ் குரூப்னால. இன்ஃபேக்ட் நீ எல்லாம் வந்து நீயோ எடுத்தியா இல்லை மார்க்கு கம்மி ஆயிடுச்சுன்ட்டு நிறைய பேர் கைட் பண்ணி எடுத்தியா? இல்லை சார், நான் ஆல்ரெடி வந்து என் மோட்டோவே என்னோட எய்மே இஸ் டு பிரிங் அப் வாட்கனா காமர்ஸ் குரூப்பே பண்ணிவிட்டு அதில் நான் ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணோன்னு தான் என் ஆசை அப்படின்னா அதுவும் கிரேட்டு தான், அதுவும் என்னது கிரேட்டு தான். ஐ டோன்ட் நோ வை ஹவ் யூ டேக்கன் தட், பட் இந்த கோர்ஸ்னால உன் லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுமானா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். புரியுது இல்லையா கடா? எல்லாம் ரெடி கடா, எல்லாம் என்ன பாருங்க. சி அப்போது சார் என்னதான் சார் நம்ம இந்த காமர்ஸ் குரூப்பில் படிக்க போகிறோம்? வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் காமர்ஸ் குரூப்? First, the main essence and the backbone of the commerce group. Backbone of what na? Commerce group is what na? Accountancy. What is that na? Accountancy is the backbone subject. Oh, மொத்த careerலயும் ரொம்ப important ஒரு subject இருக்குனா என்ன subject na? Accountancy subject. எந்த subject na? Accountancy. இது இல்லாம what are the other subjects we are having? இது commerce related. Max will be there, will not be there கடா. பட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா accountancy subject, economics, business studies or commerce. Business studies or what na? Commerce. இதுதான் நம்மளுக்கு core subjects. தான் என்னக்கனா core subjects. நம்ம CBSEல we will have what kana business studies அப்படின்னு இருக்கும். என்னென்ன இருக்கும்? business study. அதே business studies state boardல will call it as what na? Commerce. என்னென்ன கூப்பிடுவாங்கன்னா commerce. அப்போ apart from what kana max நம்மளுக்கு core subject அப்படின்னு ஒன்று இருக்குன்னா என்னதுக்குன்னா accountancy. என்னதுக்குன்னா அது அக்கௌண்டன்சி தான் அதோட கோரே. புரியுதா சார்? அக்கௌண்டன்சி ஏன் சார் நம்ம படிக்கணும், அக்கௌண்டன்சி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கொஷின் மார்க் வரணும். உனக்கு என்ன வரணும்? ஒரு கொஷின் மார்க். அக்கௌண்டன்சி ஏன் படிக்கிற அப்படின்ட்டு வரணும்னா வரணும். புரியுதா இல்லையா கடா? இப்போ ஆல்ரெடி வந்து நீ இப்போ தான் நாளைக்கு தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது உனக்கு ஸ்கூல். கரெக்டாக இல்லையா? நாளைக்கு தான் என்னவே ஆக போகுது, ஸ்கூலே ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டாகடா? இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பான், 12th இருப்பான். இப்போ இந்த கிளாஸில் எல்லாரும் 12th பசங்களும் கேட்குறாங்க பீங் ஃபர்ஸ்ட் டே. கரெக்டாக இல்லையா? ஸோ என்ன பண்ணாங்க, 12th ஸ்டாண்டர்ட் பசங்க ஏன் அக்கௌண்டன்சி படிக்கிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு தெரியணும் நம்மளுக்கு. சே சார் நோக்கடா. ஏன்னா உனக்கு ஒரு படிப்பு ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா, உனக்கு ஒரு படிப்பு ஃபஸ்ட்டு ஒரு படிப்பு வரணும்னாக்கடா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. ஃபஸ்ட் யூ ஷுட் பி வாட்கனா வெரி ஹாப்பி. நீ சந்தோஷமாக இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறேன்னா அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதே வேஸ்ட். அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதே என்னக்கன்னா வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு திங் நீ எப்படி இருக்கணுங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ரொம்ப என்னவாக இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். அப்படின்னா வித்தின் யுவர் செல்ஃப் யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் யுவர் கோர்ஸ். வித்தின் யுவர் செல்ஃப் யூ ஷுட் ஃபீல் வாட்னா proud about the course also. Proud about the course. You should also feel positive about yourself. நீயும் எப்படி இருக்கணும்னா you should be positive. அப்படின்னா கொஞ்சம் எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் என்னால் முடியும்டா, என்னால் மார்க் வாங்க முடியும்டா அப்படின்னு ஒரு விதமாக நீ வந்து உன்னோட லைஃப் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணிடணுமானா ஸ்டார்ட் பண்ணோம். புரியுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு essence of this classes, essence of the classes not only to get the knowledge, not only to get the knowledge, not only to get the but also to be very happy, but also to be what kana very ஹாப்பியாக இருக்கணும். என்னவா இருக்கணும்னா, ஏன்னா நீ ஹாப்பியாக இருந்தால் தான் நீ நல்லாவே திங்க் பண்ணவே ஆரம்பிப்ப. ஹாப்பியாக இருந்தால் தான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா திங்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா நீ ஆல்ரெடி சார் நான் சோகமாக இருக்கேன், ஏன்னா நீ சோகமாக இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஒரு நாலேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஏன்னா நான் ஐ எம் டேக்கிங் ஃபார் CA ஸ்டூடெண்ட்ஸ், ஃபவுண்டேஷன், இன்டர், CMA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறேன். புரியுது இல்லையா? இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பிரின்சிபலே என் கிளாஸில் யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. You should be what? Very happy. ஆனா you should be very happy. ஏன்னா நீ வந்து ஒரு நாலேஜ் நான் தரேன்னா எப்போ உன் பிரெயின் ரீட்டைன் பண்ணும் அதை? when your mind is calm. When your mind is what? calm. நீ எதையோ யோசிக்கிற, நீ ஏதோ ஒரு நெகட்டிவாக இருக்க, நீ ஏதோ ஒரு என்னவா இருக்க நெகட்டிவாக இருக்குன்னா ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் எ நெகட்டிவ் எமோஷன். அதில் ஒரு நாலேஜ் கொடுத்தா இந்த நாலேஜ் வந்து டிசால்வ் ஆகிடும். என்ன ஆகிடும்னா டிசால்வ் ஆகிடும், உன் கூடவே இருக்காது நாலேஜ். எசன்ஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லு. எசன்ஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லு. Essence of learning is to retain the knowledge. So is to retain the, இன்னைக்கு நான் இவ்வளோ லட்சமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எதுக்கு இருக்குன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் த நாலேஜ். எனக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா எதுக்குன்னா மெயின் ரீசன் நாலேஜ். எனக்கு நாலேஜ் ஏன் சார் அப்படி நிற்குது அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வாட்னா வெரி ஹாப்பி. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன்னா, ஒரு சப்ஜெக்ட் நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன்னா ஃபஸ்ட்டு நீ அதுக்கு முன்னாடியே என்னவாக இருக்கணும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு எந்த பிரச்சனை
அதனால எனக்கு உனக்கு எந்த பிரச்சனைலாம் இருந்தாலும் இருக்கலாம், உன் வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நீயே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனில் ஒரு ஹியூமன் பீயிங் அப்செட்டாக இருக்கலாம். கரெக்டாக இல்லை? ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு ஹியூமன் பீயிங் என்னவாக இருக்கலாம்? அப்செட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த அப்செட் ஷுட் நாட் பி எ செட் பேக் ஃபார் யூ. இந்த அப்செட் ஷுட் நாட் பி எ செட் பேக் ஃபார் யூ. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தினால அது உன் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? இப்போ அம்பானிக்கு கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறியா, இல்லைன்னு நினைக்கிறியா? இருக்குமா இருக்காதா? அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கஷ்டம். ஆனால் அம்பானி அப்படியே நிற்கிறாரா? இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வேலை செய்யாமல் இருக்கிற. ஹீ இஸ் ஒர்க்கிங். ஆனால் ஹீ இஸ் ஒர்க்கிங். சே எஸ் ஆர் நோ? கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி தான் நீயும் இப்போதைக்கு உன் வேலை என்னது? நல்ல நாலேஜை ரீட்டைன் பண்ணணும். நல்ல நாலேஜை ரீட்டைன் பண்ணி நல்லா படித்து நிறைய ஸ்கோர் பண்ணணும். புரியுதா இல்லையாக்கடா? அப்போ ஒரு நாலேஜ், அதுவும் உனக்கெல்லாம் எவ்வளோ லக்கி நீ. ஏன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை நானே அக்கௌண்டன்சி சொல்லித்தர போகிறேன். கரெக்டாக? இதை விட பெரிய பிளெஸிங்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கு எடுக்கிறேன், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர், அந்த லெவல்ஸில் எடுக்கிறவங்க நான் ஒன்று சொல்ல. அதுவும் இல்லாமல் நான் 11th and 12th நியர்லி 13-14 இயர்ஸாக சொல்லித்தரேன். எத்தனை வருஷமாக சொல்லித்தரேன்? 13 to 14 இயர்ஸ். அப்போ என் பிளட்டு உள்ளே இருக்கும் உன் சப்ஜெக்ட்லாம். எதுக்குள்ளேயே இருக்கும்? என் பிளட்டில் இருக்கும். புரியுது இல்லையா? நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு சீக்கிரம் வரணும்னா ஃபஸ்ட்டு நீ என்னவாக இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். என்னவாக இருக்கணும்? இதே டிஎஸ் கிரேவல், இதே ஸ்டேட் புக்கு எத்தனை வருஷம் எடிஷன் நான் பார்த்துருப்பேன். கரெக்டாக இல்லையா? அப்போ என் பிளட்டுக்குள்ளேயே இருக்கணும், என் பிளட்டுக்குள்ளேயே இருக்கும். புரியுது இல்லையா? அது எடுத்து புரிகிற மாதிரி சொல்கிறது தான் என் வேலை. புரியுதா இல்லையாக்கடா? அப்போ ஒரு நாலேஜ் வருதுன்னா ஃபஸ்ட்டு நீ என்னவாக இருக்கணும்க்கனா? ஹாப்பியாக இருக்கணும். என்னவாக இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். சார் ஹாப்பியாக இருக்கணும்னா எப்படி சார் இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும்னா எப்படி சார் இருக்கணும்? பக்கத்தில் இருக்கிற முடியை பிடிச்சி இழுத்துட்டா அந்த ஹாப்பினஸ்லாம் இல்லை. புரியுதா இல்லையா? அதெல்லாம் ஹாப்பினஸில் தெருவில் போகிறவங்கள போய் முடியை பிடிச்சி இழுத்துட்டு வச்சுக்கோ, கல் எடுத்து அடிப்பாங்க நம்மளை. கரெக்டாக? ஹாப்பினஸ்னால் நீ ஏபிசிடி படிச்சிருக்காங்கன்னா சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா, மறந்துட்டியா? லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லு. ஏபிசிடி எல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா? நம்மளுக்கு ஞாபகம் இருக்காக்கடா? லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே. இப்போது நீ 9th standard படிச்சிருக்க. கரெக்டாக? படிச்சிருக்கியா இல்லையா? 9th. ஓ, ஸ்ட்ரைட்டாக 10th வந்துட்டு 11th வந்துட்ட. நீ நடுவில் எதுவுமே படிக்கல. படிச்சியா இல்லையா? உன்னை மட்டும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிட்டாங்க 11th. கரெக்டாக? படிச்சிருக்கியா இல்லையா? 9th standard மேக்ஸில் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ட்டு எனக்குன்னா ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு சாப்டர் இருக்குது. அது ஏன் இருக்குன்ட்டு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கரெக்டாக? ட்ரையாங்கிள்ஸில் நம்மளுக்கு ட்ரிபிள்எஸ் கிரைட்டீரியான், எஸ்ஐஎஸ் கிரைட்டீரியான், டபுள் எஸ்ஸா நோவா. இப்போது ஏபிசிடி ஞாபகம் இருக்காக்கண்ணா? ட்ரையாங்கிள்ஸ் படிச்சிருக்கியா? எஸ்ஆர் நோ? ட்ரையாங்கிள்ஸில் ட்ரையாங்கிள் சாப்டரில் அந்த 9th பேஜ் மிடில் ஆஃப் த பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் உன்னால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? சொல்லிடுவியா, சொல்ல மாட்டியா? நீ சொல்லு. சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? ஏபிசிடி கேட்டால் சொல்லுவியா? ஆக்சுவலாக நீ கரெக்டாக யோசிச்சு பாரு. எது ரீசெண்டாக படித்த? 9th standard ரீசெண்டாக படிச்சியா, எல்கேஜி ரீசெண்டாக படிச்சியா? எது ரீசெண்ட் உனக்கு? சொல்லு, வாயை தொண்ணூறு வயசு பேசு பேசு, என்கிட்ட பேசு. எது ரீசெண்டாக படித்த? லைவ் எல்லாம் சொல்லு. எதெல்லாம் ரீசெண்டாக படிச்சிங்க? 9th எல்கேஜியா? சொல்லு, நீ சொல்லு. எதுக்குன்னா லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லு 9th standard தான் ரீசெண்ட். ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங் எப்படின்னா வாட் எவர் வி ஹவ் டன் ரீசெண்ட்லி தட் ஷுட் பி த மெமரி. அதுதான் என்னவாக இருக்கணும்? மெமரியாக இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு எது ஞாபகம் இருக்குது? எல்கேஜியில் படித்த ஏபிசிடி தூக்கத்தில் இருந்தால் கூட அதே பாட்டோடையே சொல்லுவேன். கரெக்டாக? ஏபிசிடி எஸ்ஸா நோவா? எப்படி சார் அது ஞாபகம் இருக்குது, எது ரீசெண்டாக படித்த 9th படித்தது ஞாபகம் இல்லை? ஏன் அந்த மாதிரி? பிகாஸ் நீ எல்கேஜியில் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப. கரெக்டாக இல்லையா? ஏபிசிடி டான்ஸ் ஆடிலாம் படிச்சிருப்பேன். உன் கூட மேம் வேறு டான்ஸ் ஆடும். எஸ்ஸா நோவா? அப்போ நீயும் சந்தோஷமாக இருக்க, உன் மேமும் சந்தோஷமாக இருக்கு. அப்போ 2 ஹாப்பி மைண்ட்ஸும் சேரும் போது அந்த நாலேஜ் ரீட்டைன் ஆகுது. அந்த நாலேஜ் என்ன ஆகுதுங்கன்னா 9th standard நீ இந்த மாதிரி தான் உட்காந்துருப்ப. நான் சிரிக்க மாட்டேன், நீங்கள் எதாவது சொல்லுங்கள், புரிஞ்சால் என் மைண்டு புரிஞ்சுக்கும், இல்லாட்டி இல்லை அப்படின்னு தான் உன் மைண்டே இருக்குது. ஓ மேமோ ஓ டீச்சர்ஸோ கூட எப்படின்னா ரிவிஷனில் பார்த்துக்கலாம், டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அட்டோப்பாவே நீ என்ன படிக்கிறேனே தெரியாது. அப்போ நீ சந்தோஷமாகவே இல்லை. கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஒரு விஷயம் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ ஹாப்பி ஆவா. கரெக்டாக இல்லையா? புரியலன்னா பேனும் உட்காந்து கொலைகார மாதிரி உட்காந்துருப்ப. எப்படி உட்காருவோன்னா நீ எனக்கு சீனியர் கொலைகார மாதிரி இருப்பேன். நான் ஏதோ 10 கொலை தான் பண்ணேன், நீ ஏதோ 30 மர்டர் பண்ணிட்டு எனக்கு சீனியர் மர்டரர் மாதிரி இருப்பேன். நான் சிரிக்க மாட்டேன், சிரிச்சா கொன்றுவேன் அப்படின்ற. அட்டோப்பாவே. ஏன்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீட்டைன் தி நாலேஜ். யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீட்டைன் தி நாலேஜ்
because you are not happy in the 9th standard. You are not at all happy in 9th standard. கரெக்டா? அதுவே you are very happy in whatனா very small. அப்போ இந்த இதில் நீ சொல்லுக்கன்னா எப்போ நாலேஜ் ரீட்டைன் ஆகும், எப்போ நாலேஜ் ரீட்டைன் ஆகாது? நீ சொல்லு, வாயை திறந்து சொல்லு. எப்போ நாலேஜ் ரீட்டைன் ஆகும் சொல்லு? எப்போ நாலேஜ் ரீட்டைன் ஆகும்? when you are happy. கரெக்டாக? when you are not happy, maybe you may remember for the shortest time. கரெக்டாக? but studies is something which is going to be with you for everlasting-ஆக இருக்கணும். that too in the commerce group. after 10th standard, 11th standard is a specialization area. 11th standard is what area kana? Specialization area. புரியுதா இல்லையா? 11th standardலாம் ஸ்பெஷலைசேஷன். 10th வரைக்கும் everything is common. 10th வரைக்கும் என்னது? everything is generalized. ஆனால் 11th போது we are taking specializations. we are taking whatனா இப்போ எப்படி டாக்டர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் முடித்த பிறகு எம்பிபிஎஸ் வந்து காமன் எல்லாத்துக்கும் பார்த்துக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மாஸ்டர்ஸ் they will do. what they will doனா மாஸ்டர்ஸ். அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். எம்பிபிஎஸ் முடிச்சோடனே இப்போ ஹார்ட்டுக்குன்னா இது என்னவா இருக்கணும்? ஸ்பெஷலைசேஷனாக இருக்கணும்ட்டு they will study exclusively about whatனா ஹார்ட். பிரெயினுக்குன்னா நியூரோ பார்த்து. புரியுதா இல்லையா? அதே மாதிரி 10th வந்து எல்லாரும் படிப்பான். அந்த 11th 12th தான் உன் பார்த்து வந்து ஒரு டைரெக்ஷன் எடுத்துன்னு வரும். ஓகேடா, நான் இனிமேல் வந்து 2 பார்த்துருக்கேன், ஒரு சயின்ஸ் ஒன்று காமர்ஸ் ஒன்று இருக்குது. நீ என்ன சூஸ் பண்ணியிருக்க? காமர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீ என்ன சூஸ் பண்ணியிருக்க? அப்போ நம்ம எல்லாம் இப்போ எந்த குரூப்பில் இருப்பாங்கன்னா காமர்ஸ் குரூப்பில் இருப்போம். எந்த குரூப்பில் இருக்குன்னா ஒரு காமர்ஸ் குரூப்னால எவ்வளோ லைஃப் சேஞ்ச் ஆகும்னா அவ்வளோ லைஃப் சேஞ்ச் ஆகிடும்னா சேஞ்ச் ஆகும். உன் வீட்டில் நீயே வந்து ஒரு நார்மல் பேக்ரவுண்ட், சார் என் வீட்டில் வந்து என்னது நார்மல் பேக்ரவுண்ட், என்னது உன் வீட்டில் என்னது நார்மல் பேக்ரவுண்ட்னா பை டேக்கிங் திஸ் கோர்ஸ் விச் யூ ஹவ் டேக்கன் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு யூ கேன் பிகம் சூப்பர் ரிச். யூ கேன் பிகம் வாட்னா நீ சூப்பர் ரிச் ஆகிட்டு நீ சிம்பிளாக இருக்குன்னா அது உன்னோட மெக்னானிமிட்டி. கரெக்டாக இல்லையா? நீ சூப்பர் ரீச் ஆகிட்டு இன்னும் நீ சிம்பிளாகவே இருக்குன்னா அது என்னது? உன்னோட மெக்னானிமிட்டி. கரெக்டாக? ஃபஸ்ட்டு யூ ஷுட் பிகம் வாட்னா சூப்பர் ரிச். சொல்லு, ஃபஸ்ட் யூ ஹவ் டு பிகம் வாட்னா சூப்பர் ரிச். ஃப்யூச்சரில் வந்து உலகம் யாருக்கு காசு கொடுக்கும்? இப்போ உனக்கு நான் வந்து உன் பேர் எனக்குன்னா சொல்லு, அமிர்தினியா. ஓகே, இப்போ இவளுக்கு நான் காசு தரணும்னு வச்சுக்கேன், சும்மா நான் காசு கொடுப்பேன்னா ஆர் ஷீ ஷுட் ஹேவ் சம் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆக்குனா? நீ ஏன் இருக்கோ, நீ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற, நீ என்ன பண்ணுறக்குன்னா பிஸ்னஸ் நீ ஆரம்பிக்கிற, நீ ஒருத்தனுக்கு சேலரி கொடுக்கணுக்குன்னா யாருக்கு நீ ஹையர் சேலரி கொடுக்க நீ பார்ப்ப? யாருக்கு ஹையர் சேலரி கொடுக்க பார்ப்ப? சொல்லு, வாயை திறந்து சொல்லு, பேசு என்கிட்ட, நான்லாம் விடவே மாட்டேன், பேசு. யாருக்கு அறிவு, திறமை, நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் யாருக்கு இருக்கோ ஐ மே பே தேம் எக்ஸ்ட்ரா. கரெக்டாக இல்லையா? எஸ் ஆர் நோ? ஒருத்தர் நாலேஜ் இல்லைன்னா நீயே எதிர்பார்க்க மாட்டேற, எதுக்குடா இவனுக்கெல்லாம் பே பண்ண சொல்லுவியா சொல்ல மாட்டியா? நீ ஓனராக இருந்தால் சொல்லுவதானே? சொல்லுவியா இல்லையா? கரெக்டாக இல்லையாக்கண்ணா? உலகமே யாருக்கு நாலேஜ் இருக்குது, யாருக்கு அந்த ஆட்டிடியூட் ஸ்கில் இருக்கோ அவனுக்கு தான் தரோம். உனக்கு ஃப்யூச்சரில் யாராவது நீ பிஸ்னஸ் பண்ணி யாரோ உனக்கு காசு கொடுக்கணுனாலும், நீ ஒரு இடத்துக்கு போய் ஜாபுக்கு போகிற யாராவது உனக்கு காசு தரனாலும் they will give you only if you are eligible candidate. they will give you only if you are a eligible candidate. புரியுதா இல்லையா? க்ளீனாக புரியுதாக்கண்ணா? அப்போது நீ படிக்கிறதே நாலேஜ்க்காக படிக்கணும். எதுக்கு படிக்கணுங்கண்ணா? நாலேஜ்க்காக படித்தே ஆகணும்னா படித்தே ஆகணுங்கண்ணா. புரியுதா இல்லையா? ஒரு விஷயம் நீ படிக்கிறனா, ஒரு விஷயம் நீ படிக்கிற அப்படின்னாலே அது அப்படியே ரீட்டைன் பண்ணும். அது இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் வந்தாங்கன்னா மேக்ஸிமம் கிராப் அப் பண்ணு, மேக்ஸிமம் என்ன பண்ணினோம் கிராப். உனக்கு நான் வந்து எப்படி சொல்லி தருவேனாங்கன்னா ஒரு விஷயம், இந்த சப்ஜெக்ட் ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லி தருவேன். ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் த சப்ஜெக்ட். சே எஸ் ஆர் நோ? இதே நான் ட்ரையாங்கிள்ஸ் வந்து உனக்கு புரிகிற மாதிரி எதுக்கு அது வருது, எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுவார் சொல்லி தான் நீயும் ஞாபகம் தான் வச்சுருப்பேன். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக? அதே மாதிரி தான் அப்போ ஒரு விஷயம் உன்னால் என்ஜாய் பண்ண முடியுது, ஒரு விஷயம் நீ என்ன பண்ண முடியுதுங்கன்னா என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னாலே யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் த சப்ஜெக்ட். யூ வில் வாட்னா ஸ்டார்ட் லவ்விங் த சப்ஜெக்ட். ஒரு விஷயம் உனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு விஷயம் என்னது புரிய ஆரம்பிச்சுனாலே யூ வில் ஸ்டார்ட் என்ஜாய். அப்போது அது ரீட்டைன் பண்ண ஆரம்பிப்பேன். அது என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா ரீட்டைன் பண்ண ஆரம்பிப்பேன். புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் நான் சொல்லக்கடா, வாட் எவர் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் ஏஜ் இட் செல்ஃப், ஃப்ரம் திஸ் ஏஜ் இட் செல்ஃப் என்ஜாய் பண்ண கற்றுக்கோ. ஏன் அது வருது, எதுக்கு இது வருதுன்னு சொல்ல கேட்க தெரியணும். அது என்ன பண்ணும், கேட்க தெரியணும். இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறேன்னா மேக்ஸிமம் நானே சொல்லிவிடுவேன். புரியுதா? மேக்ஸிமம் நானே எதை பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், வை வி ஆர் லேர்னிங் இட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங், ஹவ் ஆர் வி கோயிங் டு அப்ளை இன் வாட்னா ப்ராக்டிக்கல் லைஃப். ஏன்னா அதுதான் உனக்கு வந்து ஃபியூச்சரில் பெரிய ஆளாக்கும். சே எஸ் ஆர் நோ?
சே சார்னோ. அதனால் நீ படிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக படிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இரு, ரொம்ப கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பேசு. எந்த டீச்சராக இருந்தாலும், எந்த சப்ஜெக்ட் இங்கே வந்தாங்கன்னா எந்த டீச்சர் வந்தாலும் நீ இன்னவாறு இன்ட்ராக்டிவாக இன்ஃபேக்ட் நேற்று உங்களுக்காக தான் நான் வந்தேனே இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்காக தான் நான் வரேன். புரியுதா இல்லையாக்கடா? ஸோ மேக்ஸிமம் என்கிட்டேருந்து எவ்வளோ நாலேஜ் எடுத்துக்க முடியுமோ எடுத்து அவ்வளோ மார்க் எடுத்துடணும். புரியுது? நாலேஜோட மார்க். நிறைய பேர் மார்க் வாங்குறான், நாலேஜ் இல்லை. மார்க் வாங்குறான், நாலேஜ் இருக்குது, மார்க் வாங்க மாட்டான். அதுவும் வேஸ்ட்டு தான். எதுவும் வேணும், நாலேஜும் இஸ் ரிக்வைர்டு, மார்க் இஸ் ஆல்சோ ரிக்வைர்டு. புரியுது இல்லையா? இதுக்கு வரைக்கும் நீ எது படிச்சியோ, இது வரைக்கும் நீ எப்படி 10th படிச்சியோ இது ரிலவெண்ட், இது வரைக்கும் நீ 11th வரைக்கும் எப்படி படிச்சியோ அது irrelevant. How are we going to start from today? How are we going to start from? That matters a lot. புரியுதா? That matters a lot. புரியுதா இல்லையாக்கடா? இன்வால்வ் பண்ணி உன் லைஃப் அதில் கூட. இங்கே வர அப்படின்னா என் கூட இருக்கனா உன் லைஃப் அதில் இருக்கணும். உன்னோட லைஃப் எதை பற்றியும் யோசிக்காத. புரியுதா இல்லையாக்கடா? என் கூடவே இருக்கணும். புரியுதா இல்லையா? ஸோ நான் எப்பப்பெல்லாம் நான் ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாகிடும். புரியுதா இல்லையா? சார் நான் ஹாப்பியாக இருக்கணும் சார். கண்ணா நீ ஏபிசி நீ 9th இதுவே 9th 10th நீ ஏதாவது மறந்துட்டேன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா உனக்கு அதோட என்ஜாய் பண்ண தெரில. உனக்கு என்ன பண்ணல? என்ஜாய் பண்ணல. உன் மைண்டை நீ அப்ரிஷியேட்டே பண்ணதில்லை. உன் மைண்டை நீ என்ன பண்ணதே இல்லை. ஏன்னா ஊர் உலகத்தில் இப்போ நீ எத்தனை தடவை உன் மைண்டை நீ அப்ரிஷியேட் பண்ணியிருப்ப? ஏய் தேங்க்ஸ்டா புரிஞ்சா அப்படின்ட்டு. எஸ் பண்ணியிருக்கேண்ணா. உன்னை நீயே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கே? பண்ணதே இல்லையா? எல்லா தடையும் ஒரு நியூ நாலேஜ் வரும்போது சூப்பர்டா அப்படி மனசில் நினச்சிருக்கவே மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன். அப்படி நினைக்கணும்னு கூட உனக்கு தெரியாது. கரெக்டாக? அந்த மாதிரி நினைக்காதனால தான் நீ எல்லாத்தையும் மறந்து போயிடுற. அந்த மாதிரி நினைக்க தெரியணும். புரியுதா இல்லையா? அதனால தான் கிளாஸ் ரூம்லலாம் எப்படி சார் அப்ரிஷியேட் பண்ணோம்? உன் மைண்டை நீ அன்றைக்கே நீ அப்ரிஷியேட் பண்ணி தான் இன்னைக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். கரெக்டாக இல்லையாக்கடா? எஸ் ஆர் நோ? அப்போ நீ எங்கேயோ ஒரு இடத்துல we have not appreciated ourselves. say yes or no. கரெக்டாக இல்லையா? அப்போது நீ என்ன லேக் ஆகிருக்க? செல்ஃப் அப்ரிசியேஷன் லேக் ஆகிருக்க. என்ன அப்ரிஷியேட் பண்ண? செல்ஃப் அப்ரிசியேஷன் பண்ண எங்கேயோ ஒரு இடத்துல நீ லேக்கிங்காக இருந்திருக்க. அதனால தான் உன் நாலேஜும் உன் கூட இருக்கவே மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? அப்போ எப்படி சார் பண்ணோன்னா எவ்ரி டைம் ஐ டீச் யூ நியூ கான்செப்ட் நீ உன்னோட மைண்டு உன்னோட மைண்டுக்கு நீ மனசால் தேங்க்ஸ்டா சூப்பராக புரிஞ்சுக்கினேன். யாருக்கு சொல்லும்? உன் மைண்டுக்கு சொல்லும். யாருக்கு சொல்லும்? புரியுதா இல்லையா? சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ்னால் அந்த மாதிரி சொல்லிக்க டைம் இருக்காது உனக்கு. ஏன்னா கிளாஸில் இருப்போம், எல்லோரும் என்ன இருப்போம்? கிளாஸில் இருக்கோம். அப்போ எப்படி சார் அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும்னா என் கிளாஸில் நீ என்ன பண்ணணும்? கிளாப்பை தட்டணும். என்ன தட்டணும்? கிளாப் தட்டணும். கிளாப் என்னது கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? கிளாப்பை தட்டிக்கணும். கிளாப்பு எனக்கு இல்லை. கிளாப்பு நான் நிறைய கிளாப்ஸ் எல்லாம் வாங்கி விசில்லாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சேன் கதை. கிளாப்பிங் இஸ் ஃபார் யுவர் செல்ஃப். கிளாப்பிங் இஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அலோன். புரியுதா? எல்லாருக்கும் சொல்கிறேன். 11th 12th எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அடுத்த கிளாஸில் நீ எப்பயுமே என்ன பண்ணோங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கணும். ஒரு மாதிரி என்னவாகவே இருக்கணும்? ஜாலியாகவே இருக்கணும். அப்படின்னா கிளாப்பை தட்டி. கிளாப் எதுக்கு தட்டணுங்கன்னா யூஆர் அப்ரிஷியேட்டிங் யுவர் ஓன் மைண்ட். சொல்லுக்கணும் யூஆர் அப்ரிஷியேட்டிங் யுவர். அதுக்கு தான் கிளாப்பை தட்டணும். அதுக்கு தான் என்ன பண்ணோங்கன்னா கிளாப்பை தட்டணும். புரியுதா? நான் எப்பப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் 11th 12th சென்டம் அடிப்பீங்க அப்படின்னா என்ன பண்ணிடணும்? கிளாப்பை தட்டிடணும். என்ன பண்ணிடணும்? கிளாப்பை தட்டு. ஒரு நிமிஷம் தட்டு. எனக்கு தட்டு. கிளாப்பை தட்டு. நல்லா தட்டு கொஞ்சம் தட்டு. நவீன் கதவை சாத்து. நல்லா தட்டு. எனக்காக தட்டி செல்லம். நல்லா தட்டு செல்லம் தட்டு. கிளாப்பிங் என்ன ஆகிடும்னாக்கடா மைண்டு அது எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். மைண்டுனா ஏதோ இப்போ நீ ஏங்க இருக்க? இப்போ இந்த பொண்ணு இருக்கானா பாதி என்னை கேட்குறா, 70% என்னை கேட்குறா, 30% வேறு எதையோ யோசிக்கிறான். நீ கிளாப்பை தட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், மைண்டு என்ன பண்ணா? என்னடா அவன் திடுக்குன்னு ஏதோ தட்டுறான் கைகெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு மைண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். மைண்ட் அப்படியே என்ன ஆகும்? எக்ஸ்பீரியன்ஷியலாக உனக்கு புரியும். நான் இப்போ சொல்கிறேன்லாம் ஒரு வார்த்தை, அது எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஷியலாக தெரியும். ஐ வில் ஷோ மை மெசேஜஸ். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான். இன்ஃபேக்ட் நீ என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஸ்டோரியெல்லாம் பாரு, எப்படி இருக்கும் பாரு என் ஸ்டோரி. பசங்க அனுப்புகிற மெசேஜ்லாம் போடுறேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் ரொம்ப சோகமாக இருப்பான். அவன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஹாப்பி ஆகிடுவான். ஹாப்பி ஆகிடுவான். புரியுதா இல்லையா? அந்த கிளாப் தட்டுற பார்த்தியா? உன் மைண்டு எங்கேயோ தெருவில் எங்கேயோ இருக்குது பார்த்தியா? அது எங்கேயோ யோசிக்குதா? டி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் உன் மைண்டு. 30% ஒரு மைண்டு எங்கே இருக்குது இப்போ உனக்கு? டி நகர் பஸ் ஸ்டாண்டில் யோசிக்குது. மத்தியானம் இன்றைக்கி சண்டே ஆச்சு, என்ன சமைச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் கூட யோசிக்கலாம் உன் மைண்டு. ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களே,
நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, பேக் வாங்கணும், ஸ்கூல் ட்ரெஸ் கரெக்டாக இருக்குது, அது மாதிரிலாம் யோசிப்பேன். நீ யோசிக்காட்டியும் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு யோசிக்கும். என்ன யோசிக்கும்? நீ கிளாப்பை தட்டிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன்னா பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போது கிளாப் தட்டு அப்படின்னா அந்த 30% என்ன ஆகுதோ ஷிஃப்ட் ஆகும். அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு உனக்கு கவனிக்கும் பிரெயின் என்ன பண்ணோம், உனக்கு அட்டென்ஷன் கொடுத்துரும். இவன் என்னவோ பண்ணுறானேடா, அவன் என்னடா பண்ணுறான். இப்போ நீ கிளாப் தட்டினல்ல, தட்டு ஒரு நிமிஷம், தட்டு ஒரு நிமிஷம், தட்டு நல்லா தட்டு, சல்லம் தட்டு, நல்லா தட்டு. நீ கிளாப் தட்டினோடனே மைண்டு என்ன ஆகிடும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சு. மைண்டு இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் தானே பயாலஜியில் படிச்சிருப்பேன், எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன். பிரெயினில் எல்லாமே என்னது, கெமிக்கல் ரியாக்ஷன். நீ டக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அப்படியே பாடி உள்ளேருந்து போயிடும். கிளாப் தட்டினா உன் மைண்டு ஷிஃப்ட் ஆகும். என்னடா கிளாப் எதுக்குடா தட்டுறான்? மைண்டு ஸோ ரீசனிங், மைண்டு வாட்னா ஸோ இட் வில் ஃபைண்ட் அ ரீசன். எதுக்கு தட்டுறான் இவன் அப்படின்னு பார்க்கும். அப்போ மைண்டு என்ன பண்ணோன்னா, ஓகே இது ஏதோ உனக்கு புரிஞ்சிருக்கு. அந்த 70% இங்கே தானே இருக்குது, அந்த 70% கேட்கும். 70% எதுக்குடா அவன் தட்டினா அப்படின்னு கேட்கும். ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குல்லன்னா இது ரெண்டு பேசுகிற மாதிரி, இது ரெண்டுமே என்னது பேசுகிற மாதிரி. எதுக்குடா தட்டினானா அவனுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு, தட்டிட்டான். அப்போ பிரெயின் அதை கேப்சர் பண்ணோம். ஓகேடா அவனுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு அப்படியே கிளிக் பண்ணி பிடிச்சிடும். புரியுதா இல்லையா? இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்ல மாட்டான். நான் ஒருத்தன் சொல்கிறேன் அப்படின்னா என்ஜாய் பண்ண ஆரம்பி. ஏன்னா நீ அதை அப்ளை பண்ணிப்பாரு. ஃபஸ்ட்டு நீ அப்ளை பண்ணு. உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நீ போய் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு சொல்லலாம். யாருக்கு போய் சொல்லலாம்? பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. உனக்கு இருப்பாங்களா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு? இருப்பாங்களா இல்லையா? ஓ நீ இப்போத்துலேருந்து சிங்கிள். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க தானே. அவங்களோட ஷேர் பண்ணும்போது நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ வளரணும்னு நினச்சனா நீ போய் சொல்லலாம். இல்லடி இல்லைடா அப்படின்னு நீ போய் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. ஃபஸ்ட் நீ என்ன பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. என் கிளாஸ் ஃபுல்லாக வைபில் தான் இருக்கணும். எப்படி தான் இருக்கணும்? ஒரே வைபிங்கில். எப்படி இருக்கணும் நீ? வைபு. விசில் அடிக்க கற்றுக்கினா கற்றுக்கோங்க கேர்ள்ஸு. நீயும் சீக்கிரம் கற்றுக்கோ விசில். என் கிளாஸில் விசிலாக அடிக்கலாம். என் கிளாஸில் என்னெல்லாம் பண்ணலாம்? விசில் அடிக்கலாம். ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மாதிரி வெறியாக இருக்கும் கிளாஸு. ஏன்னா ஜாலியாக இருக்கும். என்னவா இருக்கும்? ஜாலியாக இருக்கும். புரியுதா இல்லையா? நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். சொல்லு. நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் பிஃபோர் நாலேஜ் வாட் ஷுட் பி தேர் இருக்குன்னா அதை எதை ப்ரிசீட் பண்ணோம்? ஹாப்பினஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்னா? ஹாப்பினஸ் இருக்கணும். புரியுதா இல்லையாங்கன்னா? ஹாப்பினஸோட நாலேஜ் ஹாப்பினஸ் சேர்ந்துச்சுனாலே மார்க் வந்துடும். என்ன வந்துடும்னா? ஏன்னா நீ சந்தோஷமாக ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ஆசையாக போறீங்கன்னா அதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பேன். கரெக்டாக இல்லையா? நம்மலாம் கவனமாக இருக்கேன். நான் டூருக்கு தான் போகிறோம். முன்னாடி நாள் நைட்லேருந்தே தூக்கம் வராது நம்மளுக்கு. அப்போ தான் லேட்டாக டே போவோம். அப்போ தான் சீக்கிரம் காலையில் வராது. லேட்டாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா உன்னோட என்ஜாய்மெண்ட்டும் உன்னோட தாட் எங்கேயோ மெமரியில் இருப்ப நீ அப்படின்னா யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். யுவர் வாட்னா வெயிட்டிங் ஃபார் தட். அதனால தான் ஒரு சப்ஜெக்ட் மேலே லவ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். தானாக க்ரியேட்டடாக. நீ இணையிலேருந்து என்னோட 12வது கிளாஸ், என்னோட விச் கிளாஸ்க்குடா? 12th கிளாஸ். இனியிலேருந்து என்னது இன்றைக்கி நான் எந்த சப்ஜெக்டும் வந்து இது சாப்டரில் இறங்குவோம். நான் எனக்குன்னா சாப்டரில் ஏன்னா அந்த சாப்டர் ஸ்டார்ட்லேருந்து 12th டே எக்ஸாக்டாக எத்தனாவது டேக்குன்னா 12th டே நான் திருப்பி உன்னை கேட்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீ ஏன் சொல்லுவேன்? புரியுதா இல்லையாக்கண்ணா? தட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அண்ட் வாட்னா ஃபுல் அக்கௌண்டன்சி, ஃபுல் லைஃப் எடுத்துன்னு வரும். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா ஃபுல் என்ன பண்ணுவேன்? லைஃபை ஐ வில் பிரிங் இட். புரியுதா இல்லையா? ஸோ என்னவாக இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். என்னவாக இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். அப்படியே எல்லாம் உட்காராத. உனக்கு என்ன 70 வயசா? நான் 70யா? டீனு 16, 17, 14, 15 அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? இல்லை பிரிஸ்காக உட்காரு. அந்த 30% கூட எங்கேயா தெருல விடாத. கிளாஸ்க்கு எடுத்துனுவா. லக்ஷரா பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எடுத்துனுவா. எந்தது? ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எடுத்துனுவா. புரியுதா இல்லையாக்கண்ணா? ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லையா? இருப்பீங்களா? கிளியராக இல்லையாக்கண்ணா? accountancy. What is that na? Accountancy. Why this subject, sir? Enadha? Why this subject called accountancy? So why this subject called as what kana? Accountancy. ஏதோ ஒரு பர்பஸ் இல்லாமல் they will not bring subject. கரெக்டாக இல்லையா? ஃப்ரம் டுடே ஓ மைண்டில் என்றைக்குமே என்ன ஓடணும்? வை. சொல்லு. சத்தமாக சாப்பிட்டீங்களா? உனக்கு வேணால் கீழே லஞ்ச் எல்லாம் பசங்க வாங்கி நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வாங்கித்தான். ஓகேவா? நான் ஸ்பான்சர் பசங்க எல்லாருக்கும். நீ நல்லா பேசு. உனக்கு ஜூஸ் ஸ்பான்சர். நீ நல்லா ஹாப்பியாக இருந்தனா ஜூஸ். புரியுதா இல்லையா? நான் பார்த்துக்கிறேன் உன்னை. நல்லா பேசு. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும் நீ என்கிட்ட பேசணும். புரியுதா? உயிர் இருக்கணும். உனக்கு என்ன இருக்கணும்? உயிரே இல்லாமல் நீ கோமா ஸ்டேஜில் இருப்பேன். ஐயோ சார் நீங்கள் பேசுங்க, நான் உட்காந்து முடியல சார், வாயிலே அடிப்பேன். புரியுதா இல்லையா? பேசணும். என்னது? பேசணும். பேசுவே இல்லையா? ஃபஸ்ட்டு பேர்லாம் கேட்டுக்கலாமா? உங்கள் பேர்? உன் பேர் என்ன? ஜெயராமகிருஷ்ணன். ஷார்ட் பேரா சொன்னாங்க. ஜெயராமகிருஷ்ணன். தருண், ருத்ரா, சண்முக சிவா, கிரண், ஸ்வேதா, ஸ்ரீநிதி, அமிர்தினி இல்லையா? ஊற்று
போயிட்டு போகிறேன் பாவம்ல சார். லைவில் இருக்கிறவங்களாம் உங்கள் ஃபுல் பேர் இருக்காங்கடா? ஓகே, எல்லாருக்கும் ஓகே கடா. லைவில் ஏதோ ஒரு ஸ்டக்காகிட்டே இருக்குது, புரியுது இல்லையா? இங்கே பவர் பசங்களுக்கு இன்னொரு கிளாஸாவது கொடுத்து அனுப்பணும், புரியுதா இல்லையா? எல்லோரும் எனக்கு இம்பார்ட்டண்ட், அங்கே இருக்கிற எல்லோரும் இம்பார்ட்டண்ட் எனக்கு 11th and 12th. ஓகே கடா. ஏதோ ஒரு இங்கே பவர் ஏதோ இன்றைக்கி ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரோட்டில், அதனால் ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. டோன்ட் வரி, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லாக நான் தருவீங்களா மாட்டிங்களா? கௌஷிகா அக்கா தருவீங்களா? தந்துருங்க, தயவு செஞ்சு தாங்க பசங்க, ஓகேவா கடா? இந்த சப்ஜெக்ட், ஓகே, இந்த சப்ஜெக்ட் ஏன் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம்? என்ன சப்ஜெக்ட் கடா நம்ம நான் எதுக்கு? என் பேர் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு என் பேர் சத்யா. சொல்லு, என் பேர் என்னது? என் பேர் சத்யா. நான் என்னது? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் என்ன பண்ணுவேங்கன்னா, நான் ஒன்லி என்ன ஆடிட்டிங் இந்த சிஎம்ஏ கிளாஸஸில் எடுத்துகிட்ருப்பேன், புரியுதா இல்லையா கடா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், மை நேம் இஸ் வாட்னா சத்யா. என் பேர் என்னது? உன் பேர்லாம் கேட்டு சார் உங்கள் பேரை சொல்லுங்கன்றுவேன், அதானே கடா? லிசன், ஓகே சரி. ஏன் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் சார்? என்ன சப்ஜெக்ட்? அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட், புரியுதா? லைவ்ல எல்லாம் ஹாய் சார் அப்படின்னு சொல்லு. ஒரு ஹாயா போடு, எனக்கு ஹாய் சார் அப்படின்னு போடு. எந்த மோடில் தருவீங்க மக்களுக்கு? கௌஷிகா அக்கா, எந்த மோடில் தருவீங்க? ரெக்கார்டடா, கூகுள் டிரைவா, எப்படி தரலீங்க? லிங்க் தரீங்களா? லிங்க் யூடியூப்பில் போட்டு அமுக்கணும் புஸ்கணும் வந்துடும், அதானே? ஓகே கடா, யூடியூப் லிங்க்கில் தராங்களா? வரலட்டா எனக்கு சொல்லுங்கள். என் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்கள் எல்லாருக்கும். என் நம்பர் உங்களுக்கு தராங்கண்ணா, வரலன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். யூடியூப் லிங்க் அமுக்கணுன்னே வந்துடும்ல, சர்ன்னு வந்துடும்ல, எதுவும் இதாக வரும்ல, கண்டிப்பாக வருமாங்கண்ணா. வராட்டி எனக்கு சொல்லுங்கள். என் நம்பர் நான் உங்களுக்கு தரேன், என் மெயில் ஐடி நம்பர் ரெண்டுமே தரேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா இல்லையா? டன்னாக்கண்ணா. ஹாப்பியாக இருக்கீங்களா? லைவ்லாம் ஒரு ஹாய் சொல்லுக்கடா, ஹாயை சொல்லு. ஐயோ என் ஃப்ளோ, சீக்கிரம் ஒரு ஹாயை சொல்லு. எனக்கு சாட் பாக்ஸில் ஒரு ஹாயை சொல்லு. ஹாய் சொல்லு, ஹாய் ஹெச்ஐ அப்படிலாம் போட, ஹாய் சார் அப்படின்னு சொல்லு. இல்லை அப்படியே எமோஷன்ஸோட வா. எமோஷனே இல்லாமல் எப்படி கண்ணா இருக்கீங்க இத்தனை வருஷம்? ஒரு எமோஷனே இல்லை மூஞ்சியில். படிக்கிற நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தேன். நான் வந்து சிஎம்ஏவோ படிக்க போகிறேன். அதனால் வந்து நான் வந்து லைக் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் சார். ஐ எம் வெரி ப்ரொஃபஷ்னல். நான் வந்து சிரிக்க மாட்டேன் வாழ்க்கையில். நான் அப்படி தான் இருப்பேன். என் வாழ்க்கையே அப்படி தான் இருப்பேன். இப்போ நானும் நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமாக இருக்கேண்ணா. நீ அப்படியே இரு, ஓகேவா? நான் இன்னும் நம்பர் சொல்லக்கடா. நம்பர் சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகேவா? நம்பர் நான் தரேன், எல்லாம் எடுத்துக்கோங்க, ஓகேவா கடா? ஓகேவா இல்லையா? இப்போது வை திஸ் சப்ஜெக்ட் அக்கௌண்டன்சி? வாட்னா அக்கௌண்டன்சி. எதுக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோங்கன்னா அக்கௌண்டன்சி? சும்மா கேளு. லைவில் இருக்கிற எல்லாம் சொல்லுங்கடா, எதுக்கு அக்கௌண்டன்சி அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கணும்? ஏன் படிக்கணும்? 11th படிக்கணுமா படிக்கக்கூடாதா? எதுக்கு படிக்கணும்? சும்மா சார் வீட்டில் சேர்த்து விட்டாங்க, சேர்ந்து அப்படி தான், அதானே? ஏன்னா மண்ணு வாரி போட்டுருவோம் மூஞ்சியில், புரியுது இல்லையா? அப்படிலாம் சொல்லாத. ஃபஸ்ட்டு படிக்கணும், அது தெரியுமா? ஏன் படிக்கணும்? ஃபஸ்ட்டு எதுக்கு? யார் சார் இந்த புக்காக கண்டுபிடிச்சா அப்படின்னு எதாவது இருக்கா? யார் அது கண்டுபிடிச்செல்லாம் தெரியுமா? நான் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் பார்ப்பேங்க. நான் யார் இந்த படிப்பை கண்டுபிடிச்சா அப்படிலாம் பார்த்தா யாரோ ஹென்ரி ஃபிஷல் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. எனக்கும் தெரியாது, உண்மையாக இல்லையான்னு கூட சரி தெரியாது யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன் படிக்கணும்? ஃபஸ்ட்டு படிக்கலாமா? சும்மா போய் கிரிக்கெட் ஆடலாமா? போய் வாலிபால் த்ரோபால்லாம் ஆடிட்டு இருக்கலாமா? படிக்கணுமா படிக்கக்கூடாதா? சார் இது அப்படியே எங்கள் அம்மா அப்பாக்கிட்டே சொல்லுங்கள், ஹாப்பி ஆகிடுவேன் நான். அப்படி தானே சொல்கிறீங்க? படிக்க வேண்டாம் சார், மண் எடுத்து மண்டையில் போட்டுருவேன், புரியுதா இல்லையா? படிக்கணுமா படிக்கக்கூடாதுண்ணா? நீ சொல்லு, படிக்கலாமா படிக்கக்கூடாதா? படிக்கணும். ஏன் படிக்கணும்? நாலேஜ்க்காக படிக்கணும். நீ தானே சொல்கிற, நாலேஜ்க்காக தானே படிக்கிற. நாலேஜ்க்காக படிக்கணும் நீயே சொல்கிற. ஆனால் நீ இத்தனை வருஷம் நீ என்ன பண்ணியிருக்க? ஏதோ கஷ்டம் சார் தரல. ஆனால் இனிமேல் நல்ல ஞாபகம், உன் வாயில் தானே வருது நாலேஜ்க்காக படிக்கிற. இனிமேல் நீ எது படித்தாலும் புரிஞ்சுக்கிட்டு படி, புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அந்த மாதிரி இப்போ அக்கௌண்டன்சி நான் இருக்கேன், நான் புரியிற மாதிரி சொல்லணும், புரியாத மாதிரி சொல்லணும். நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா நான் எப்படி சொல்லுவேன்னு நீ நினைக்கிற? புரிகிற மாதிரி சொல்லணும்னா புரியாத மாதிரி சொல்லுவேனா?
லாஜிக்கோட சொல்லுவேன். நான் எதோட சொல்லுவேன்? லாஜிக். ஏன் அதை எடுத்துன்னு வராங்கன்ட்டு நான் சொல்லுவேன். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே படித்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்போது நீ சொல்கிற படிப்பு எதுக்கு படிக்கணும்? நாலேஜ் வச்சு என்ன பண்ணலாங்கன்னா ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணலாம். என்ன பண்ணலாங்கன்னா நல்லா சம்பாதிச்சு ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணலாம். உனக்குன்ட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பெக்ட் இருக்கும். உனக்குன்ட்டு இன்னும் இருக்கும் ஒரு சோஷியல். உனக்கு இப்போ உன் ஃப்ரெண்டே நீ என்ன எதிர்பார்க்குற? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற. கரெக்ட். உன் ஃப்ரெண்டே நீ என்ன எதிர்பார்க்குற? ரெஸ்பெக்டோட பேசணும்னு எதிர்ப்பாங்க. அப்போ உலகத்தில் நீ கொஞ்சம் வளர என்ன ஆனாக்கன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட தே வில் பி பிஸி இன் தேர் ஓன் திங். அப்போது வாட் யூ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் நவ் யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த சொசைட்டி ஆல்சோ. சொசைட்டி ஒன்றை ரெஸ்பெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு நீ என்னவாக இருக்கணும்? ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடாக இருக்கணும். என்னவாக இருக்கணும்னா ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் அண்ட் அந்த ரைட் நாலேஜ் இருக்கணும். என்ன இருக்கணும்னா ரைட் நாலேஜ் இருக்கணும்னா ரைட் நாலேஜ் இருக்கணும். புரியுதா இல்லையா? அப்போது படிப்புனால உனக்கு என்ன வருது? நாலேஜ் வருது. சொசைட்டி கிட்ட ரெஸ்பெக்ட் வருது. யூ கேன் லீட் த ஃபேமிலி. வெத பையன் இருந்தானா பொண்ணா இருந்தானா எல்லாரும் ஒன்று தான் என் கண்ணுக்கு. கரெக்டா இல்லையா? எல்லாரும் we should earn. இட்ஸ் நாட் தட் இவங்க தான் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாரும் என் கண்ணுக்கு ஒன்று தான். புரியுதா இல்லையா? எவ்ரிவன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட். நீயே உன் ஃபேமிலியை லீட் பண்ணணும். நீ தனியாக இருந்துக்கோ. நீ எதா பண்ணோன்னா பண்ணிக்கோ. கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபார் தட் வாட் இஸ் ரிக்வயர்ட்னா எஜுகேஷன் இஸ் ரிக்வயர்ட். வாட் இஸ் ரிக்வயர்ட்னா ஒரு படிப்புனால ஒருத்தனோட லைஃப் மட்டும் இல்லைங்கன்னா அவன் மொத்த ஃபேமிலியும் என்ன ஆகிடும்? மாறிடும். நான் சொல்கிறேன் என் லைஃப் அப்படி தான் மாறிச்சு. புரியுதா இல்லையாக்கடா? ஒரு படிப்புனால்தான் என் லைஃப் இவ்வளோ நல்லா இருக்குன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. புரியுதா? படித்தா மட்டும்தான் முடியும். நீ படிக்காதவங்ககிட்ட போய் நீ கேட்டு பாரு. though they may be rich, few uneducated இருந்தாலும் they are so rich. நீ அவங்கள போய் கேட்டு பாரு, சார் படிப்பு முக்கியமாக இல்லை, அன்டவுட்லி what they'll say, படிப்பு முக்கியம் கணா தான் சொல்லுவான். கரெக்டாக இல்லையா? they know the pain of that. அதனால தான் அவங்க பசங்களை நல்லா படிக்க வைப்பாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். வெரி எசன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் வாட்னா நாலேஜ், டிசிப்ளின், ஆட்டிடியூட். திருப்பி சொல்லு, சத்தமாக பேசு. நாலேஜ் சொல்லு. நாலேஜ், டிசிப்ளின், ஆட்டிடியூட்னா நீ யூடியூப்பில் சிக்மா ரூலு அதெல்லாம் ஆட்டிடியூடே கிடையாது. அந்த ஆட்டிடியூட்லாம் வேறு. நான் சொல்கிறது ரைட் ஆட்டிடியூட் டு லேர்ன். நீ யூடியூப்பில் ஏதோ பிஜிஎம் போட்டு, புரியுதா, இந்த கேஜிஎஃப்பில் யாஷ்லாம் வரும், அது ஆட்டிடியூடு வேறு. நான் சொல்கிற ஆட்டிடியூடு வேறு. அதெல்லாம் சிக்மா ரூல்ஸு. அதெல்லாம் என்ன ரூலு? ஜென்சி மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆட்டிடியூட் இஸ் ரைட் ஆட்டிடியூட். இப்போ நான் அவங்க கூட பேசுகிறேன்னா நான் ரொம்ப அன்கண்டிஷ்னல் லவ்வோடு பேசுவேன். நீ யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவேன். அது என்னோட ஆட்டிடியூட், அது என்னோட நேச்சர். அது நீயும் கிளாஸில் உட்காரனா ரொம்ப ஆசையாக உட்காரணும். அப்போ தான் ரைட் நாலேஜ் வெல்கம். அப்போ தான் என்ன வருங்கன்னா ரைட் நாலேஜ். ரைட் ஆட்டிடியூட் ஷுட் பி நாலேஜ் கற்றுக்கிறேன்டா, அது ஆட்டிடியூட். ரைட்டாக நான் படிக்கிறேன்டா, அது ஆட்டிடியூட். ஐ லேர்ன் ரீசன் ஃபார் ஆல் த நாலேஜ், அது ஆட்டிடியூட். புரியுது இல்லையா? அது என்னது? ஆட்டிடியூட். நான் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறேன்டா, அக்கௌண்ட்ஸில் சென்டம் வாங்கி காட்டுறேன்டா, அது ஆட்டிடியூட். அது என்னது? அந்த 100 வாங்கிறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதுதான் ஆட்டிடியூட். அதுதான் என்னது? ஆட்டிடியூட். புரியுதா? நான் சொல்கிற ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூட் தான். புரியுதா? ரைட் ஆட்டிடியூட் வில் பி கல்டிவேட்டட் இன் த கிளாஸ் ரூம். சொல்லுங்கண்ணா, ரைட் ஆட்டிடியூட் வில் பி கல்டிவேட்டட் இன் தி கிளாஸ் ரூம். புரியுதா இல்லையாக்கண்ணா? புரியுதா இல்லையா? க்ளீனாக புரியுதாக்கண்ணா? நல்லா படிங்க, ஹாப்பியாக படிங்க. வாட் எவர் யூ லேர்ன், யூ ஷுட் லேர்ன் ஹாப்பிலி, யூ ஷுட் கெட் நாலேஜ் அண்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லேர்னிங். வாட் எவர் மே பி த சப்ஜெக்ட், யூ ஷுட் நோ த பர்பஸ், யூ ஷுட் நோ தி பர்பஸ் ஆஃப் லேர்னிங். அதே மாதிரி அக்கௌண்டன்சி ஏன் சார் படிக்கணும்? வை வி ஹவ் டு லேர்ன் அக்கௌண்டன்சி? ஏன் அக்கௌண்டன்சியை படிக்கணும்? ஏன் அக்கௌண்டன்சியை என்னவா இருக்கலாம்? ஏன் அக்கௌண்டன்சி படிக்கணும்? ரீசன் இல்லாமல் they will not bring any subject. இப்போ நீயே இருக்கக்கடா, நீ டெய்லி ரோட்டில் போயிட்டுருக்க, பைக்கில் போறியோ, காரில் போறியோ, ஆட்டோவில் போறியோ, ஏதோ ஒரு வெஹிக்கிளில் போகிற. கரெக்டாக இல்லையா? சிக்னல்ஸ் பார்க்குறியா? சிக்னல்ஸ் இருக்கா இல்லையா? ஒருவேளை சிக்னல் இல்லாட்டி என்ன ஆகும்? சிக்னல் இல்லை, வாட் வில் ஹேப்பன்? என்ன ஆகலாம்? ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம், வேறு டிராஃபிக் ஆகலாம், நினைக்க முடியாதெல்லாம் நடக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் they have brought a law called as traffic rules. அந்த law எடுத்து வந்துருக்காங்க. கரெக்டாக இல்லையா? law is a subject. likewise lawன்றது ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி அக்கௌண்டன்சி இஸ் a subject. இந்த சப்ஜெக்ட் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் they would have brought this subject. Say yes or no. கரெக்டாக இல்லையா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட்? ஒரு நிமிஷம் நான் டைம் தரேன் எல்லாருக்கும். யோசி, எதுக்கு இந்த சப்ஜெக்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு யோசி.
ஏன் இன்னமா இருக்கலான்ட்டு யோசி. நான் ஒரு நிமிஷம் கழிச்சு நான் கேட்குறேன், புரியுதா இல்லையாக்கண்ணா? எல்லாம் பசங்களுக்கும் புரியுதா? இங்கே லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாம் கவனிக்கணும். பார்ப்போம், 1 minute டைம் தரங்கண்ணா. எல்லா லைவ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணு. நீங்கள் எல்லோரும் வந்து யோசிச்சு நான் கேட்கப்போ பதில் சொல்லு. எதுக்காக இந்த சப்ஜெக்ட்? இப்போது டிராஃபிக் வந்து இல்லாட்டி இதெல்லாம் நடக்கும், அதனால தான் லா எடுத்து வந்திருக்காங்க. கரெக்டாக இல்லையா? எஸ் ஆர் நோ? லா இல்லைன்னா கண்ட்ரியில் நிறைய ஃப்ராடு நடக்கும், கொலை நடக்கும். கரெக்டாக? அதனால தான் லாவே வச்சுருக்காங்க, அதனால தான் கோர்ட்லாம் இருக்குது, அதனால தான் கோர்ட்லாம் இருக்குது. கரெக்டாக இல்லையா? எஸ் ஆர் நோ? அதனால் அதே மாதிரி அக்கௌண்டன்சி எதனால் வந்திருக்கு? அக்கௌண்டன்சி எதனால் வந்திருக்கு? அப்போ ஏதோ ரீசனால் தான் தேவோட ப்ராட் வாட்னா அக்கௌண்டன்சி, ஏதோ ரீசனால் தான் தேவோட ப்ராட் வாட்னா அக்கௌண்டன்சி. வாட் வில் மீ த ரீசன்? வாட் மே பி த ரீசன்? நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன், யோசி, நல்லா யோசி. ஒரு நிமிஷம் டைம் தரேன், நல்லா யோசி. ஏன் அப்படின்னு யோசி. So you people will be following, CBSE students will be following TS Gravels or NCERT. நம்ம ஸ்டேட் போர்டு வந்து ஸ்கூல் புக்ஸே இருக்கும், ஸ்டேட் போர்ட் புக்ஸே. ஓகேவா? ஓகே, எவ்ரி திங் ஐ வில் டெல் யூ வாட் ஷுட் பி டன். அந்தந்த ஒரு கிளாஸ்க்காக நான் வருவேன். 11th ஸ்டாண்டர்டுக்கு வருவேன், 12th ஸ்டாண்டர்டுக்கு செப்பரேட்டாக வருவேன். ஒரு கிளாஸ் வரும்போது நான் ஒருத்தருக்கு அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன சொல்லுமோ அது சொல்கிறேன். ஓகேவா? ஹாப்பியாக இருக்கணும். ஃபஸ்ட் என்னவாக இருக்கணும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். டெட் சீரியஸாலாம் இருக்காது வாழ்க்கையில், புரியுதா இல்லையா? டெட் சீரியஸாக இருந்தால் என்ன சாதிக்க போகிறேன்? அட்லீஸ்ட் சிரித்தா உன் பாடி ஹெல்த்தாவது நல்லாயிருக்கும். கரெக்டாக? கிளாப்லாம் எதுக்கு பண்ணோம் சொன்னேன்? நான் ஏதாவது ஒரு விஷயம் ஹாப்பியாக சொன்னேன்னா கிளாப் தட்டிடு. ஏன்னா 30% டிவிடேட்டு ஃபுல்லாக இங்கே இருக்கணும், புரியுதா? ஒரு பிரெயின் ஒரு விஷயம் 100% ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா இட் வில் டூ மிராக்கிள்ஸ். இட் வில் டூ, நீ நினைக்க முடியாதாலும் உன் பொட்டென்ஷியல் ஏறிடும், புரியுதா? அதனால தான் நான் சொல்கிறேன். உனக்கு தெரியாது, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அன்றைக்கி என்கிட்ட வந்து சொல்லு. அது வரைக்கும் நீ கம்மன் நான் சொல்கிறதெல்லாம் பண்ணு போதும், புரியுதா இல்லையா? ஹாப்பியாக இருக்கணும், புரியுதா இல்லையா? சரி, உன் பேர் என்ன? இன்னொரு தடவை மறந்துட்டேன். ஜெயராம கிருஷ்ணன், தருண், ருத்ரா, சண்முக சிவா, கிருஷ்ணா ஏதோ சொன்னேன். கரெக்டாக? நான் கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ராம், ஓ இவரை நான் ராமன் கூப்பிட்டா தான் பார்ப்பார் இவர். அந்த படம் ஏதோ ஒன்று இருக்கே, வாட் இஸ் தட்? விஜய் சேதுபதி படம், ஒரு பழைய படம் ஒன்று இருக்கு, த்ரிஷா விஜய் சேதுபதி. ராம், கரெக்டுங்க. அவள் உயிரோடு இருக்கா கண்ணாவ, உயிரோடு இப்போ வந்திருக்கா. 96 ராமினி. சரி இப்போ ராம், ருத்ரா, தருண், இரு நானே சண்முக சிவா சம்திங், சண்முகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன் நான். ஷான், மை காட் மேன், கீரன், இவன் ஏதோ சொல்கிறாங்கண்ணா. அமிர்தா சம்திங் ஷி இஸ் டெல்லிங். ஸ்பெல் பண்ண. ஓ ஓகே ஓகே, இல்லை ஓகே ஓகே, நவ் ஐ காட் இட். ஸ்வேதா, ஸ்வேதா, தருண், கிரண், சாரி கிரண், சண்முக சிவா சம்திங், சண்முக சிவா, அவ்வளோதானே? சண்முக சிவா. அதுக்கப்புறம் வந்து ருத்ரா, கரெக்டாக? ருத்ராக்கு அப்புறம் ஓம் பேர் வந்து தருண். நீ தருண், நீ கிரணா? ஓகே, தருண் கிரண். நான்லாம் கிளாஸ்க்கு வந்தேன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரே பிளேஸில் உட்காரு, நான் பேர் ஞாபகம் வச்சுக்கிற வரைக்கும். நான் கடா 1000 பேரை பார்ப்பாங்கண்ணா. நான் எனக்கு இந்த பசங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசை எனக்கு. 11th 12th, ஏன்னா 13-14 வருஷமாக நான் எடுக்கிற கடை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, புரியுதா? நீயும் க்ளோஸ் ஆகிடுப்பா. நீ நானும் ஒரே தோஸ்த் ஆகிடுவோம், புரியுதா இல்லை? நீ நான் என்னிடுவோம், ஒரே தோஸ்த் ஆகிடுவோம். மார்க் வாங்கணும்க்கண்ணா, நாலேஜோட எதுவும் வாங்கணும், மார்க்கும் வாங்கணும், புரியுதா இல்லையா? கிரண், தருண், தருண் கிரண்,
தருண் கிரண், தருண் கிரண். விஜய் சேதுபதிய, ராம், ருத்ரா, ஸ்வேதா, ஓ பேரு ஸ்ரீநிதி, ஸ்ரீநிதி. ஓகேவா? நவ் இஸ் இட் ஃபைன் கண்ணா லைவ் ஸ்டூடெண்ட்ஸ்? Now is it fine? It seems something good is happening to us. ஓகே, ஜாலியாக இருக்கணும். இவங்கெல்லாம் ஒரே ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஓகேவா? லைவ் எல்லாம் கவலைப்படாங்க. என் கிளாஸ்லாம் எல்லாரும் பிடிச்சி நிறுத்துன்னு வந்துடும் நான் பாட்டுக்கு. புரியுது இல்லையா? லைவ் எல்லாம் ரெடியாக இருந்துக்கோ, லைவ்லாம் ரெடியாக இருக்குன்னா ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அக்கௌண்டன்சி? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட்? வாட் இஸ் ஓ, நான் இவ்வளோ சத்தமாக பேசுவேன், நீ தொண்டை வலிக்காமல் அக்கௌண்டன்சி. ஓ ராம, சத்தமாக பேசுகிறாம. ஓகேவா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அக்கௌண்டன்சி? நான் ஒரு நிமிஷம் சொன்னல, ஒரு நிமிஷம் இப்போதுலேருந்து ஆரம்பிக்கலாம். லைவ் எல்லாரும் சொல்லலாம். ஏன்னா நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் 11th and 12th யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாம் ரெடியாரு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அக்கௌண்டன்சி? 1 minute from now. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வரோன்னா ஏதோ ஒரு ரீசன் வந்துருக்கணும். கரெக்டாக? வாட் இஸ் த ரீசன்? வாட் இஸ் த பர்பஸ்? வாட் இஸ் த ரீசன் ஆஃப் பிரிங்கிங் தி சப்ஜெக்ட் கால்ட் அஸ் அக்கௌண்டன்சி? ஒரு நிமிஷம் யோசிக்கணும். எல்லாரும் யோசி, எல்லாரும் யோசி, எல்லாரும் யோசி, எல்லாரும் யோசி. பரவாயில்லக்கடா, உள்ளே என்ட்ராகும் போது ரியாக்ஷனே இல்லை, எல்லாம் இப்படி தான் சாம்பி மாதிரி இருக்கானுங்க. இப்போ கொஞ்சம் மூமெண்ட்லாம் இருக்குது மக்கள்கிட்ட, இல்லை கொஞ்சம் பேசுகிற, கொஞ்சம் ஓகே பழகுற. சண்முக சிவா யோசி, இல்லாட்டி அவ்வளோதான், விடவே மாட்டேன் நான். சூப்பர். ஆதித்யா இஸ் செல்லிங். ஓகே. லைவுக்கெல்லாம் எனக்காக நீங்கள்லாம் சேர்ந்து நம்மளாம் சேர்ந்து லைவ் கையை தட்டு, லைவுக்கெல்லாம் கையை தட்டு. சந்திரோ கையை தட்டு. நம்மளுக்காக பசங்க அங்கே இருக்கிறாங்க. லைவு சூப்பர். என் செல்ல குட்டிங்களா? அப்பா, ஐயோ திருஷ்டி இருக்கணும் இவனுங்களுக்கு பார்க்காம. சீக்கிரம். டு ரெக்கார்ட் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், டு நோ தி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே கிரேட். பிரபாவதி, லக்ஷ்மி பிரியா, நீங்களும் பதில் சொல்லணும். இஸ் தேர் எனிவன் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஓவர் ஹியர்? கண்ணா எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் சார். சூப்பராக பேசுவோம் நான்லாம், இல்லை தமிழ். கண்ணா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆல்சோ பீப்புள் ஆர் அட்டெண்டிங். கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய் கடா. கோயம்புத்தூர்லேருந்து எல்லாருக்கும் ஹாய். நம்மளது ஆல் ஓவர் இந்தியா வரப்போது கொஞ்சம் நாளில். புரியுது இல்லையா? ஏன்னா நான் உள்ளே வந்திருக்கல, எல்லாம் வந்துடுவாங்க. கோயம்புத்தூர் அந்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சிப்ளிங்ஸே இருக்கீங்க, எல்லாருக்கும் ஹாய் கடா. எல்லாருக்கும் ஹாய். என் ஸ்டூடெண்ட்ஸோட சிப்ளிங்ஸே யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க ஹாய். நேற்று தான் சொன்னாங்க சார் என் சிஸ்டர் அட்டன் பண்ணா. ஓகே கண்ணா அப்படின்னு. எல்லாருக்கும் ஹாய் கடா, எல்லாருக்கும் ஹாய். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் வாட்னா அக்கௌண்டன்சி? ஸ்டார்ட் பண்ணலாமாங்கண்ணா? ஒரு இடத்துல லைவ்ல ஃபியூ ஆன்சர்ஸ் வி ஹவ் காட். கண்ணா லைவ்ல அத்தனை பேர் இருக்கீங்களே, 3 பேர் தான் சொல்றீங்க, மீதி எல்லாம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் உங்ககிட்ட வரேன், லைவ்லாம் டைப் பண்ணிட்டோம், உனக்கு டைம் தரேன் நான் கொஞ்சம். டு ரெக்கார்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டு நோ த ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி. கிரேட். தென் வேற என்னவா இருக்கலாம்? வேற என்னவா இருக்கலாம்? நீ நார்மலாக சொல்லு. சார் நான் என்ன ஸ்கூலுக்கு கூட போகல சார், நான்லாம் ஸ்மால் பேபி. அப்போல்லாம் இல்லை, ஒரு காமன் சென்ஸ். எதுக்கு இந்த சப்ஜெக்ட்? எதுக்கு இந்த சப்ஜெக்ட்? கிரேட் கிரேட். ஆன்சர் பண்ணவங்களாம் சூப்பர், கிரேட். யாரெல்லாம் சாட் பாக்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்களோ அவங்க பேர்லாம் அழகாக நோட் பண்ண. அட்டண்டன்ஸ் எடு, யாரெல்லாம் அட்டன் பண்ணான்ட்டு. அந்த ஆன்சர் பண்ணினே இருக்கான் பார்த்தியா, அவனை நான் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் நான் கொடுக்குறேன் ஒரு நாள் கூப்பிட்டு. புரியுது இல்லையா? எல்லோரையும் நோட் பண்ண சொல் பின்னாடியிலேருந்து, சரியா? சார் இது மாதிரிலாம் பண்ணுவீங்களா? நான்லாம் பண்ணுவேன், ஜாலியாக பண்ணுவேன், நான்லாம் ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது கௌஷி இன்னைக்கு. ஏன்னா பசங்க ரொம்ப நாள் கழிச்சு குட்டி பசங்களை பார்க்குறேன் நான். சார் நான்லாம் குட்டி பையன்லாம் இல்லை சார். அதானே சண்முக சிவா, நீயே குபுக்குன்னு சிரிக்கிறியே, குபுக்குன்னு சிரிக்கல. டு நோ த கேஷ் ஃப்ளோஸ். கடா லைவ்ல நிறைய பேர் சூப்பர் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்தாங்க. கையை தட்டிடு லைவ், எல்லாரும் கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. சூப்பர் கடா, லைவ்லாம் சூப்பர், கலக்குற. இப்போ நீங்கள் சொல்லணும், ஏன் சார் இந்த சப்ஜெக்ட் சொல்லு, எதுக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் சொல்லு, ஏன் சப்ஜெக்ட் படிக்கிறோம்? ஒருத்தராக நான் கேட்குறேன், சொல்லு. சொல்லு ரேண்டமாக சொல்லு, யாரெல்லாம் சொல்லுவோம் சொல்லிவிடு. ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களாம் தப்பிச்சிருவாங்க. நான் லாஸ்ட்டாக சொன்னதை நான் உன்னையே பார்த்துட்ருப்பேன். நீ பதில் சொல்ல, நானும் ஒன்றா மாறலாம் மாட்டேன், உன்னையே பார்த்துட்ருப்பேன். அப்படியே சங்கீத ஸ்வரங்கள் தான் போயிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும். புரியுது இல்லையா? ஓகே சொல்லு. தருண், அப்பாடி சொல்லு. டு ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன். தென் okay, to make the raw materials to useful resources. Okay, then statement, transaction, to record financial transactions. Then hey Shanmo sollu solra. Sorry kada.
Okay, to know how business is going. Then அதாவது மார்க்கெட்டில் எங்கே நிற்கிறோம், தெருவில் நிற்பேன், அதுவும் தெரிஞ்சுக்க சும்மா சொன்னேன், புரிஞ்சிச்சு. ஓகே. தென் வேற. ஏய் ராமே, ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கணும். கையை தட்டு எல்லாருக்கும். இன்னும் சில ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. சொல்லு சொல்லு. கதவை சத்துக்கணும். தெருவெல்லாம் கேட்கும் அப்புறம் நான் பேசுகிறதெல்லாம் என்னடா நடக்குது அப்படின்னு வரும். ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும். சொல்லு. வேற. இட் ஹாஸ் ஃபைனான்ஷியல் என்ட்ரிஸ். ஓகே ஓகே, ஃபினான்ஷியல் டேட்டாவே இது பண்ணுறது. ஓகே, வேறு எதாவது ஆன்சர்ஸ் வச்சுருக்கீங்களாங்களா? நீ தான் சொல்லலாம். இல்லை சொல்லு. ஓகே கடா, எல்லாருக்கும் கையை தட்டும். எல்லா தட்டு லைவ் வீட்டிலலாம் தட்டு, வீட்டில் தட்டு 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 தட்டு. லிசன் டு மீக்கண்ணா, த பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல். எல்லா தட்டு வீட்டிலலாம் தட்டிடுங்கண்ணா. என்னடா என் புல்லு படிக்குது அப்படின்னு பார்ப்பாங்க வீட்டில். படிக்கிட்டோம் நல்லது தானே. சொல்ல ரெடியாக இருக்கீங்களாக்கண்ணா? வாட் இஸ் அ பர்பஸ் சொல்லுங்கண்ணா. வாட் இஸ் அண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். நான் சொல்லும் போது யாரும் எழுதாதுங்கன்னா, நீ கிளாஸ் விட்டு போகும்போது உனக்கே ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்கும், உனக்கே 100 எழுதி கொடுப்போம், உனக்கு ஞாபகம் இருக்கும். ரெடியாக இருக்கீங்களாக்கண்ணா? சொல்லு. வாட் இஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன இருக்கும்? பர்பஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன இருக்கும்னா பர்பஸ் இருக்கும். புரியுது இல்லையா? அதே மாதிரி அக்கௌண்டன்சி அந்த சப்ஜெக்ட்க்கு என்னன்னா, அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்க்கு வாட் இஸ் த பர்பஸ்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வாட்னா ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்? அப்பார்ட் ஃப்ரம் மெனி பர்பஸஸ், டாப் 3 பர்பஸ் சொல்லுங்கண்ணா. வாட் இஸ்னா அப்பார்ட் ஃப்ரம் 3 பர்பஸஸ், டாப் 3 பர்பஸ் நான் சொல்கிறேன். நிறைய பர்பஸ் இருக்குது என்னக்கா, தெர் ஆர் மெனி பர்பஸ். அதில் உனக்கு எத்தனை மட்டும் சொல்ல போகிறேன் நான்? 3 சொல்ல போகிறேன். இதுதான் பேக் போனே. இதுக்கு மேலே மற்றதெல்லாம் சும்மா செகண்டரி தான். ஆனால் டாப் 3 என்னக்குன்னா, டாப் 3 பர்பஸ். சொல்லு. பேசு பேசு, உனக்கு பசிக்கணும். சொல்லு. 1 மணி ஆயிடுச்சுன்னா உனக்கு பசிக்கணும். புரியுதா இல்லையா? சொல்லு. டாப் 3 பர்பஸ். சொல்லு. சத்தமா பேசு. பேசு. டாப் 3 பர்பஸ். சொல்லு. there are only 3 purpose. many purpose la idu top 3 many purpose la idu top 3 purpose. many purpose la idha top 3 objectives appdi solanga. பேர் என்ன சொல்லுவாங்கன்னா objectives. சொல்லுங்க. இது பேர் என்ன சொல்லுவோம்? objectives of financial accounting. சொல்லுங்க. objectives of what kana? financial accounting. how many objectives are there kana? 3 objectives. how many objectives are there? நான் வந்து இவ்வளோ இதுவாக பேசுவேன். அவர் வந்து பேச மாட்டார். இவர் ஒன்லி மைம் ஷோ தான் காட்டுவார் எனக்கு. சண்முகா பேசுவியா? ஆப்ஷனே இல்லையா சார் உங்கள் கிளாஸில்? ஆப்ஷனே இல்லை. இன்ஃபேக்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு என்னது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆக போகுது. உனக்கு 1.5 மணி நேரம் போன தெரியுதா? தெரியலையா? தெரில. கரெக்டாக இல்லை. இன்னும் 1 ஹவர் தாண்ட போகிறான். புரியுதா இல்லையாக்கண்ணா? ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் சத்தமாக பேசினா நீயும் சத்தமாக தான் பேசணும். நீ என்ன பண்ணக்கூடாது? மைம் ஷோலாம் பண்ணக்கூடாது. ரெடியாகடா கடா. வீட்டில் இருக்கோம், வீட்டில் இருந்து பேசிட்டு யாரையும் சும்மாவே விடாதா, சத்தமாக பேசு. புரியுது இல்லையா? சொல்லுங்கண்ணா. வாட் ஆர் த 3 மெயின் பர்பஸ்? சொல்லுங்கண்ணா. வாட் ஆர் த 3 மெயின் பர்பஸ்? பர்பஸ் நம்பர் 1 சொல்லுங்கண்ணா. பர்பஸ். ஆப்ஜெக்டிவ். சொல்லு. பேர் என்ன சொல்லுவாங்கண்ணா? சொல்லுங்கண்ணா. பேர் என்னது? ஆப்ஜெக்டிவ். பர்பஸ். சொல்லு. இது பேர் என்ன சொல்லுவாங்கண்ணா? பர்பஸ். சொல்லுங்கண்ணா. பர்பஸ். பர்பஸை கொஞ்சம் டெக்னிக்கலாக கூப்பிடணும். கொஞ்சம் என்னவா கூப்பிடுவாங்கன்னா டெக்னிக்கலாக இருக்கணும். பர்பஸை சொல்லு. பர்பஸை கொஞ்சம் டெக்னிக்கலாக, கொஞ்சம் ஹையர் டேர்மில் கூப்பிடணும்னா வில் கால் இட் அஸ் ப்ரீஆம்பிள். வில் கால் இட் அஸ் வாட்கண்ணா? ப்ரீஆம்பிள். சொல்லு. ப்ரீஆம்பிள்லாம் உண்மையில் என்னது? பர்பஸ். ப்ரீஆம்பிள்லாம் என்னது? பர்பஸை சீன் போட்டு கூப்பிட்டா ப்ரியாம்பிள். பர்பஸை சீன் போடணும்னா, சீன் போடக்கூடாதுன்னா பர்பஸ். பர்பஸ். சொல்லு. பர்பஸ். சொல்லு. சீன் போட்டு கூப்பிடு. நம்மெல்லாம் எப்படின்னாக்கடா, நீ நார்மல் கடைக்கெல்லாம் போனால் நீ நார்மல் தமிழில் தான் பேசுவா. கரெக்டாக? இதே நீ டாமினோஸ்குள்ளே கால் வச்சிட்ட, இதே கேஎஃப்சிக்குள்ளே கால் வைக்கிற, இதே வந்து ஸ்டார் பக்ஸில் கால் வைக்கிறேன்னா உன் லாங்குவேஜை நீ எப்படி பேசுவோம்? கேன் ஐ கெட் எ கப் ஆஃப் கேப்பச்சினோ? டா பாவி, அப்படியே மாற்றி சீன் போடுவோம். என்கிட்டயே உனக்கும் எனக்கு தான் தெரியும், உனக்கு அதுக்கு மேலே எதுவுமே தெரியாதான்ட்டு. கரெக்டாக இல்லையா? உன் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டெல்லாம் இருப்பான், வருவான் என் கூட தான், அது வரைக்கும் மச்சி அப்படி தான் பேசினே போங்கடா. கால் உள்ளே வச்சோடனே இவன் இந்த ஃப்ராடு அப்படியே அவங்ககிட்ட போய் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு 10 சென்டென்ஸ் தாங்கடா. அந்த 10 சென்டென்ஸ் எல்லா ஹோட்டல்லையும் யூஸ் பண்ணுவான். வாட்ஸ் சேர் இந்த மேன்யோ அப்படின்வான். என்னடா அவன் மாதிரிலாம் சீன் போடுவானுங்க. புரியுதுல? சீன் போட்டுருவான். என்ன போட்டுருவான்? சீன் போடுவான். அதே மாதிரி பர்பஸை நீ பப்ளிக்கில் இருக்க, பர்பஸும் சொல்லியா சீன் போடுவியா? சொல்லு. சீன் போடுவோம் சார். சொல்லு. சீன் போடுவோம் சார்.
யார்கிட்ட போடக்கூடாது? சொல்லி கொடுத்தவங்ககிட்டயே போட்டால் செவுத்துல தேப்பணும் எல்லாம் போட்டு, புரியுதா? சொல்லி கொடுத்தவங்ககிட்டலாம் நீ எதாவது சீன் போடக்கூடாது. தெருவில் எங்கேயா போகிற கொஞ்சம் எதாவது சீன் போடணும். இப்போ யூஆர் கோயிங் டு டாக்டருக்குண்ணா, யூஆர் கோயிங் டு டாக்டர். டாக்டர் உனக்கு எனக்கு புரிகிற லாங்குவேஜில் பேசுவார்னு நினைக்கிறேன், அதானே? அவர் ஒன்று எழுதுவார், அவருக்கே புரியாது அவர் என்ன எழுதுனாரு. அது புரிகிற ரெண்டே பேர், டாக்டர், இன்னொன்று மெடிக்கல் ஷாப் ஓனர். உனக்கும் புரியாது எனக்கும் தெரியும். அப்போ சொல்லு, டாக்டர் புரிகிற லாங்குவேஜில் பேசுகிறாரா புரியாத லாங்குவேஜில் பேசுகிறாரா? புரியாது. ஒரு மாதிரி டெக்னிக்கலாக பேசுகிறாங்க, கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், டெக்னிக்கலாக பேசணும். சொல்லு, நம்மளும் என்ன பண்ணணும் சொல்லு. எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்துரு, சரியா? இன்னைக்கு சத்தே இல்லாத ஹியூமன்ஸு. சொல்லு, ஜூஸ் ஜூஸ் கம்பல்சரி. கீழே இருக்குல்ல எத்தனை பசங்க எல்லாருக்கும் ஜூஸு. சத்யா சார் ஸ்பான்சர், புரியுது இல்லையா? சொல்லு. இப்போது நீ தெருவில் போகிற, உன்னை சுற்றி 10 பேர் இருக்காங்க. சீன் போட்டு பேசுவியா, சீன் போடாமல் பேசுவியா? சீன் போட்டு பேசணும். சொல்லு. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், எல்லா லைவ்லேயும் சொல்கிறேன், என்ன போட்டு பேசணும்? யார்கிட்ட போடக்கூடாது? உங்கள் சத்யா சார்கிட்ட போடவே கூடாது, புரியுது இல்லையா? மூஞ்சியில் மண் எடுத்து வச்சுருவோம் நான்லாம், புரியுது இல்லையா? சாபிச்சு வச்சுருவோம் நான் வேறு, புரியுது இல்லையா? சொல்லு. பிரியாம்பிள் சொல்லுங்கடா. பர்பஸை தான் கொஞ்சம் சீன் போட்டு கொடுத்தா பிரியாம்பிள். இட்ஸ் நத்திங் பட் an object. இட்ஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட். how many objectives are there இருக்குன்னா? 3 objectives. how many objectives are there இருக்குன்னா? Number 1 சொல்லுங்கண்ணா. Number 1 to ascertain சொல்லுங்கண்ணா. Number 1 is what னா? To ascertain financial performance. To ascertain what னா? Financial performance. சொல்லுங்கண்ணா. What is the first objective? What is the first purpose we are having னா? To ascertain financial performance. சொல்லுங்கண்ணா. To ascertain what னா? சொல்லு. To ascertain. சத்தமா பேசு. To ascertain. ஜூஸ் இருக்கு பேசு. To ascertain financial performance. To ascertain what னா? சொல்லு. எல்லாம் சேர்ந்து சொல்லு. நெக்ஸ்ட் டு ascertain. நெக்ஸ்ட் என்னக்குன்னா? டு ascertain financial position. டு ascertain whatக்குன்னா? financial position. first one என்னக்குன்னா? what is the first purpose we are having? to ascertain financial performance. second one என்னக்குன்னா? to ascertain financial position. last one என்ன சொல்றான்? to ascertain. last one is whatக்குன்னா? to ascertain cash flow. சொல்லுங்கண்ணா. to ascertain whatக்குன்னா? cash flows. இதுதான் ஆன்லைன் பசங்க சொன்னாங்க. கையை தட்டு நல்லா தட்டு. சொல்லுங்கண்ணா. 3 பர்பஸ் சொல்லுங்கண்ணா. how many purpose are there இருக்குண்ணா? 3 purpose. how many purpose are there இருக்குண்ணா? 3 purpose. சொல்லுங்கண்ணா. how many purpose are there? 3 purpose. what is the first purpose க்குண்ணா? to ascertain. சொல்லு எல்லாம் வாயை தர. to ascertain financial performance. to ascertain. நம்பர் 2 என்னது? to ascertain financial. உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன் இல்லை? அதுதான் இப்படி பார்க்குறேன். ஒரு டீச்சர் இப்படி கூட இருக்கலாமா இல்லையா? 200% பார்க்குறியா? தான் புரியுதா? சொல்லு. சத்தமாக பேசணும். ராம 96 பாரு பேசு. அவனுக்கு வேணா 2 வாங்கி கொடுங்கண்ணா. பாவம் பையன் சாப்பிடாம இருக்காமல, பரவாயில்ல நீ பேசு. பசிக்கணுங்கண்ணா. என்ன ஆகணும்? நீ பொங்கலே சாப்பிட்டுருந்தா கூட கிளாஸில் உயிரோடு தான் இருக்கணும். பொங்கலே சாப்பிட்டுருந்தா என்னது? கிளாஸில் உள்ளே என்ன இருக்கணும்? உயிரோட இருப்பியா? கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருப்பியா? உயிர். சொல்லு. லைஃப் ஆஃப் ராம் பாட்டு வேற இருக்கும் அதில். சொல்லு. எல்லாம் பாரு. லிசன் டு மீ. how many purpose? 3 purpose. சத்தமா பேசு. how many purpose? 3 purpose. number 1 to ascertain financial performance. number 2 to ascertain financial position. number 3 to ascertain cash flows. to ascertain what na? of an enterprise. of an what kana? enterprise. of an enterprise. புரியுதா இல்லையாக்கண்ணா? ஒரு பிஸ்னஸ். என்டர்பிரைஸ்னா என்னக்குன்னா? ஒரு பிஸ்னஸ். சொல்லு. என்டர்பிரைஸ்னா என்னது? ஒரு பிஸ்னஸ் தான். நம்ம சீன் போட்டு கூப்பிட்டா என்னன்றுவானுங்க? என்டர்பிரைஸ். பிஸ்னஸ் சொன்னால் ஊருக்கு புரியுவாங்கண்ணா, புரியக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுவோம்? என்டர்பிரைஸ். அது பேர் தான் சொல்லுவாங்க. சொல்லு. ஒரு பிஸ்னஸ் யூனிட்டை தான் வில் கால் இட் அஸ் வாட்னா? என்டர்பிரைஸ். வில் கால் இட் அஸ் வாட்னா? இப்போது ஜியோ இருக்குல்ல? ஜியோனா நாய்க்குட்டியா கம்பெனியா? கம்பெனி. எந்த ஜியோ சொல்கிறோம் தெரியுதாடா? ஜியோ லிமிடெட். ஜியோ அம்பானியோட கம்பெனி. அது தெரியுமா? அம்பானி யாருன்னு தெரியுமா? எங்கள் டி நகர்லேயே இருப்பார், அவர் தானே. கொட்டி விட்ருவாங்கண்ணா. அம்பானி ஏர்டெல், ஏர்செல், ஜியோ. அந்த ஜியோ தெரியுமா? கூகுள் தெரியுமா? அப்பா. இன்ஸ்டாகிராம் தெரியுமா?
இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு கம்பெனி, கூகுள்ன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸ் தான் வில் கால் இட் அஸ் அன் என்டர்பிரைஸ். வில் கால் இட் அஸ் அன் என்டர்பிரைஸ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் யூனிட் தான். நம்ம சீன் போட்டு கூப்பிடணும் என்ன சொல்லுவோம்? என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. என்டர்பிரைஸ்னா என்னது? பிஸ்னஸ். என்னதுக்குன்னா பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் என்டிட்டி. என்னக்குன்னா என்னது? பிஸ்னஸ் என்டிட்டி. சொல்லுங்கண்ணா என்ன என்டிட்டி? பிஸ்னஸ் என்டிட்டி. பிஸ்னஸ் என்டிட்டியா சீன் போடணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? What is the first purpose? What is the first purpose? Can you tell me? To ascertain the financial performance. To ascertain the financial performance. ரெண்டாவது என்னது? To ascertain the financial position. To ascertain what na? Financial position. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா to ascertain the cash flows. To ascertain what na? Cash flows. Sir, financial performance அப்படின்னா என்ன? Financial performance அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. Profit loss. சொல்லு சார். அது அப்படியே சொல்லிட்டு போகலாமே சார். அது அப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாமே சார். நாங்கள் சொல்ல மாட்டோம். நீ சொல்லு வேணா. சொல்லுவியா? சீன் போடுவியா? போட சொல்ல. என்னது? சீன் போடு. சொல்லு. எங்கே போடணும்? பப்ளிக்கில் இருக்கும்போது என்ன பண்ணும்? நீ பப்ளிக்கிட்ட போயிட்டு அக்கௌண்ட்ஸ் ஏண்டா படிக்கிற? ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்க அப்படியா சொல்லுவ? என்ன நினைப்பான்? ரொம்ப ஈஸியாக படிக்கிறான் போலன்னு நினச்சிப்பான். இன்னொன்று சொல்லுவேன் இனிமேல் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். என்னது? அவன் நினைப்பான் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் போல விட்டுறான் அப்படின்னு விட்டுருவானுங்க. ஆக்சுவலாக உனக்கு எனக்கு தான் என்னன்னு தெரியும். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னால் அது ப்ராஃபிட்டோ லாஸோ. ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் சொல்லுங்கண்ணா. ப்ராஃபிட் ஆர் லாஸ் சொல்லுங்கண்ணா. ப்ராஃபிட் ஆர் லாஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்கன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸை தான் நம்ம சீன் போட்டு என்னன்னு சொல்கிறோம்? ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் என்னங்கன்னா டு அசர்டைன். To ascertain what? Financial performance. சார் எல்லாம் ஓகே. டூன்றது ஏதோ வந்து ப்ரிப்போசிஷன் சார் விட்டுறேன். நானும் 10th படிச்சிருக்கேன், என்னை விட்டுருங்க. டூன்றது ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. இதுல சார் அசர்டைன். இது என்னது? அசர்டைன். அசர்டைன்னா என்ன சார்? என்னது? அசர்டைன். சொல்லு. என்னது அது? அசர்டைன் சொல்லு. அது என்னது? அசட் எல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு இதை சொல்லுங்க. இது புரிஞ்சிச்சு. இது யாரு சார்? இது யாரு? இது என்ன இருக்குன்னா ஹோட்டலில் மெனு. அசர்டைன் என்னது? அது ஏதோ ஊர் பேர். அசர்டைன்னா என்ன அப்படின்னா டு அசர்டைன் மீன்ஸ் டு ஃபைண்ட். சொல்லுங்கன்னா அசர்டைனானது கண்டுபிடிக்கிறது. அசர்டைனானது ஃபைண்டிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்களே. என்னது? ஃபைண்டிங் அவுட், கேல்குலேட்டிங், கம்ப்யூட்டிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்களே. அது கொஞ்சம் சீன் போட்டால் அது என்னது? அசர்டைன். என்னது சார்? ஆனால் அநியாயமாக இருக்குது சார். இது பரவாயில்ல. என்னது? பரவாயில்ல. சொல்லு. இங்கிலீஷ் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். வளர்த்துக்காமல் அப்படியே சிம்பிளாகவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கிலீஷை வளர்த்துக்கணும். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு பிகம் ஏ ப்ரொஃபஷனல். யூ ஆர் கோயிங் டு பிகம் வாட்னா ப்ரொஃபஷனல் ஷுட் யூஸ் ஒன்லி ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ். சொல்லு. ப்ரொஃபஷனல் ஷுட் யூஸ். இப்போ டாக்டர் கிட்ட போகிற. என்னது? டாக்டர் கிட்ட போகிற. அவர் சர்ஜரின்னு சொல்லுவாரா? இல்லைப்பா அப்படியே தோலெலாம் கீச்சு எடுத்துருவோம் அப்படின்ட்டு வரா. நீ சொல்லி என்ன சொல்லுவார்? அவர் அப்படியே கத்தி எடுத்து குத்தி எடுத்துருவோம், பொழந்துருவோம் அப்படின்னு அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்லக்கூடாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் ஷுட் டாக் வாட்னா ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ். அப்படின்னா என்ன சார்? அசர்டைன்னா ஃபைண்டிங் அவுட். அசர்டைன் அது ஃபைண்டிங் அவுட், கேல்குலேட்டிங், கம்ப்யூட்டிங். அது பேர் தான். நம்ம கொஞ்சம் சீன் போட்டால் என்னது? அசர்டைன். அப்படின்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு வி ஆர் ஃபைண்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஃபஸ்ட் என்னங்கன்னா டு ஃபைண்ட் வாட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். டு ஃபைண்ட் வாட்னா கொட்டாயெல்லாம் விடக்கூடாது. புரியுது இல்லையா? கொட்டாய் கிட்டாயெல்லாம் விட்டிங்கன்னு வச்சுக்கோக்கண்ணா அவ்வளோதான். அவனை கொட்டி விட்ருவான். சின்சான் பண்ண மாதிரி விடும். அப்புறம் புரியுது இல்லையா? எந்த மாதிரி சின்சான்லாம் பார்ப்பீங்களாக்கண்ணா? சின்சானா என்னையே கேட்பேன். யார் சார்? ஒரு சின்சான் என் ஃப்ரெண்டு. நம்புவேன் நீ அது கூட. சொல்லுங்கண்ணா. டு அசர்டைன் வாட்? ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். டு அசர்டைன். எனக்கு இது வந்து ஒரு டாஸ்க்கு. 12 நாளில் பசங்க ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக ஆக்கிடுவோம் நான். புரியுதா? எப்படி இருக்கானுங்கண்ணா? இப்போ தான் கொஞ்சமாக வருது சார். வெயிட் பண்ணுங்கள், வரும் எக்ஸ்ப்ரெஷன் வரும். அப்படி இருக்கான் சில பேர்லாம். சன்மோ இருக்கியா? கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்லாம் கூடுறா எனக்கு. அப்படியே இருக்கான். நான் கொஞ்சமாக தான் எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன் இவர் என்கிட்ட. சொல்லுங்கண்ணா. டு அசர்டைன் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறான்? டு ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். டு ஃபைண்ட் வாட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். சொல்லு. டு ஃபைண்ட் வாட் கடா? ப்ராஃபிட் ஆர் லாஸ். சார் ப்ராஃபிட்னா என்ன சார்? ப்ராஃபிட்னா என்ன? எப்போங்க நான் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன்? உன் இன்கம் ஜாஸ்தியாக இருந்தால் ப்ராஃபிட் சொல்லுவியா? உன் இன்கம் கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட் சொல்லுவியா? யுவர் இன்கம் வென்எவர் இட் இஸ் எக்ஸீடிங் வாட்னா உன்னோட இன்கம் வென்எவர் இட் இஸ் எக்ஸீடிங் எக்ஸ்பெண்டிச்சர். சொல்லுங்கண்ணா. வென்எவர் யுவர் இன்கம் எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். சொல்லுங்கண்ணா. உன்னோட இன்கம்
சொல்லு உன்னோட இன்கம் whenever it is exceeding your expense. உன் எக்ஸ்பென்சஸை விட இன்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னா உன் எக்ஸ்பென்சஸை விட இன்கம் ஜாஸ்தியாக இருந்தால் வாட் யூல் கெட்னா ப்ராஃபிட் யூல் கெட். வாட் யூல் கெட்னா உன் இன்கம் அஸ்யூம் 1 lakh rupeesக்குனா உன் இன்கம் எவ்வளோக்குனா 1 lakh. உன் செலவெல்லாம் 70,000. உன் செலவெல்லாம் எவ்வளோக்குனா 70. அப்போ யூல் ஹேவ் ப்ராஃபிட்டா லாஸ் யூல் ஹேவ்னா ப்ராஃபிட். ஹவு மச் வில் பி த ப்ராஃபிட்? இன்கம் 1 lakh, எக்ஸ்பெண்டிச்சர் 70,000. அப்போ எவ்வளோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோக்குனா ப்ராஃபிட்டு? அப்போது எப்போ ப்ராஃபிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுன்னா when income is greater than expenses. when income is greater than, இதுவே வந்து உன் இன்கம் வந்து 1 lakh கடா. உன் இன்கம் எவ்வளோக்குன்னா 1 lakh. உன்னோட எக்ஸ்பென்சஸ் இஸ் 1,20,000. எக்ஸ்பென்சஸ் எவ்வளோக்குன்னா ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். அப்போது when we will call something as profit கனா சொல்லு what is profit? excess of income. சீன் போடலாமா? சொல்லு ப்ராஃபிட்னா எனக்குன்னா excess of income. சொல்லு excess of income over expenses. சொல்லுங்கண்ணா excess of income over expenses விட income ஜாஸ்தியாக இருந்தால் we will have what na profit. we will have what na profit. சொல்லு how to find profit கண்ணா excess of income. repeat பண்ண excess of income over expenditure. excess of income over expenditure is called as what கண்ணா profit. அப்போ what do you mean by loss கண்ணா? excess of lossனா எப்படி சொல்லலாம்? அப்படியே ஃப்ரேம் பண்ணு excess of expenditure. சொல்லு excess of expenditure over income. over அப்போ excess of income over expenditure னா என்னது? profit. repeat கண்ணா excess of income over expenditure னா என்னது? profit. excess of expenditure over income என்னங்கண்ணா loss. கையை தட்டி அனுப்பி விட்டுரு. கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பர்பஸ் சொல்லு what is the first purpose கண்ணா? to ascertain. repeat கண்ணா what is the first purpose? to ascertain financial performance. சொல்லு what is the first purpose? to ascertain financial performance. financial performance means what கண்ணா? profit or loss. means what கண்ணா? profit or loss. சொல்லு what is that na profit or loss. what do you mean by profit kana? excess of income. repeat பண்ணு excess of income over expenditure. repeat பண்ணுனா excess of income over expenditure is what kana? profit. is what kana? what is loss then? excess of expenditure over income is what kana? loss. is what kana? அப்போ நீ சொல்லு what is the first purpose? full statement சொல்லி எனக்காக சொல்லு. first purpose என்னன்னா to ascertain. சொல்லு எல்லாரும் சொல்லு to ascertain financial performance. what do you mean by financial performance? profit or loss. எல்லாரும் பேசு profit or what do you mean by profit? excess of income over expenditure is profit. is what kana? what do you mean by loss? excess of income is what na is what kana? loss. சார் இன்னும் ஒரு வார்த்தை சீன் ஏன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸை சீன் போட்டு கூப்பிட்டா என்னது? ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். இன்னும் 2 வார்த்தை ஏதோ சொல்லுங்கள் சார் சீன் போட. எனக்கு அப்படியே துடிக்குது என் பிளட் எல்லாம். என்னது என் பிளட் எல்லாம் என்னது துடிக்குது. நான் இன்னும் சீன் போடணும் சார். ஏன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸும் தெரிஞ்சு போச்சுன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. எதுவும் தெரிஞ்சு போச்சுன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸும் தெரிஞ்சு போச்சுன்னா நான் அதை விட சீன் போட ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் என்னக்குன்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இது கொஞ்சம் சீன் போடணும்னா என்னக்குன்னா இது கொஞ்சம் சீன் போடணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நெட் ரிசல்ட்ஸ். என்ன சொல்லுவாங்கன்னா நெட் ரிசல்ட்ஸ்னாலே என்னது? இன்கம் எக்ஸ்பென்ஸு மைனஸ் பண்ணி விட்டா நெட்டாக ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தியா என்ன வருது? நெட்டாக எதையோ மைனஸ் பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க? நெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நெட் இன்கம்லேருந்து எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணால் ஒரு பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, பேலன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? நெட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நெட் ரிசல்ட்ஸ். அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸை கொஞ்சம் சீன் போட்டால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லு என்ன சொல்லுவாங்க? சார் இன்னும் சீன் போடலாம் சார். என்னது இன்னும் சீன் போடலாம் அப்படின்னா இதுவே என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா எஃபிஷியன்சி. சொல்லுங்கண்ணா எஃபிஷியன்சி ஆஃப் த பிஸ்னஸ். இதுவே என்ன சொல்லுவாங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவான். புரியுதா இல்லையாக்கண்ணா? அப்போ உன் புக்ஸில்க்கண்ணா நாட் ஓன்லி 11th and 12th ஸ்டாண்டர்ட் நீ 11th 12th முடிச்சுட்டு நீ ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் படிக்கிறேன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு என்னன்னு சொல்லலாம்? ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸும் தே வில் கால் அண்ட் தே மே ஆல்சோ கால் இட் அஸ் வாட்னா நெட் ரிசல்ட்ஸ். நெட் ரிசல்ட் சொன்னாலும் என்னதாக்கண்ணா ப்ராஃபிட் ஆர் லாஸ். நெட் ரிசல்ட் சொன்னாலும் என்னதான் அது? ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான். புரியுதா? நெட் ரிசல்ட் சொன்னாலும் என்னது? ப்ராஃபிட் ஆர் லாஸ். எஃபிஷியன்சி ஆஃப் த பிஸ்னஸ் சொன்னாலும் they are meant to what kana? they are meant for what? profit or loss. what they mean actually when they say efficiency of the business அப்படின்னு சொன்னா கூட எதை தான் சொல்றான்னு அர்த்தம்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் சொல்றான். புரியுதா இல்லையா? அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு என்னெல்லாம் கூப்பிடலாங்கன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூப்பிடலாம். எப்படி கூப்பிடலாங்கன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். வேற எப்படியும் கூப்பிடலாம் சொல்லு
நெட் ரிசல்ட்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி எஃபிஷியன்சி ஆஃப் த பிஸ்னஸ். மூணுமே தே மீன் ஒன்லி வாட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். மூணுமே தே மீன் ஒன்லி வாட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். கிளியரா நாட் கிளியரா? அப்போ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். சொல்லு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். வாட் யூ மீன் பை ப்ராஃபிட் ஆர் லாஸ்? இன்னும் கொஞ்சம் ஹையர் வேர்டா சொல்லணும், என்ன சொல்லுங்கன்னா நெட் ரிசல்ட்ஸ். சொல்லு என்ன சொல்லுவாங்கன்னா நெட் ரிசல்ட்ஸ். நெட் ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹையரா சொல்லணும்னா எஃபிஷியன்சி ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பிஸ்னஸ் சொன்னாலும், நெட் ரிசல்ட்ஸ் சொன்னாலும், ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாலும், ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாலும் மூணுமே தேர் ஒன்லி வாட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். மூணுமே என்னதுக்குன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான். புரிஞ்சுச்சா புரியலையா? எல்லாருக்கும் புரியுதாங்களா? அப்போ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் லேர்னிங் அக்கௌண்டன்சிக்குனா டு ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். டு லேர்ன் வாட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் என் என்டர்பிரைஸ். எனக்கு அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கன்னாங்கன்னா என்னது ஃபுல் ஸ்டேட்மெண்ட்? என்ன ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்? டு அசர்டைன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கன்னா டு அசர்டைன் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். டு அசர்டைன். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன். சொல்லுங்க டு அசர்டைன் வாட்னா ஃபினான்ஷியல் பொசிஷன். சார் ஃபினான்ஷியல் பொசிஷன் இது ஃபினான்ஷியல் பொசிஷன் சொல்லுங்கண்ணா என்னது? சொல்லு என்னது? ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆனால் அக்கௌண்ட்ஸில் தெர் ஆர் டூ திங்ஸ். அக்கௌண்ட்ஸில் தெர் ஆர் வாட்னா டூ திங்ஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர். ஒன் வி வில் கால் இட் அஸ் அசட். 11th நாள் பொறுமையாக சொல்கிறேன். என்னதுக்குன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது? அசட். இன்னொன்று என்னக்குன்னா லயபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன இருக்கோங்கன்னா அசட், இன்னொரு வார்த்தை என்ன இருக்கோங்கன்னா லயபிலிட்டிஸ். என்னது? லயபிலிட்டிஸ். சார் அசட்ஸ்னா என்ன சார்? அசட்ஸ்னா என்னன்னா தமிழில் நம்ம பேசணும்னா அசட்ஸ்னால் நம்மளோட சொத்துக்கண்ணா, நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ். நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் சிம்பிளாக இன்னைக்கு நீ என்ன ஞாபகம் வச்சுக்கினா போதுங்கண்ணா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு இப்போ வரைக்கும் நான் இப்போ தான் யாராவது அசட்ஸ்ன்னு கேட்டால் என்னன்னு சொன்னால் போதும், நீ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லு. இந்த ஃபஸ்ட் டே மட்டும் புரியுது இல்லையா? அசட்ஸ் ஆர் நத்திங் பட் அவர் ப்ராப்பர்ட்டிஸ். நம்மளோட சொத்து எல்லாம் தான் வில் கால் இட் அஸ் இன் அக்கௌண்டன்சி என்ன சொல்லுவாங்கன்னா அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அசட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கோங்கண்ணா இந்த பில்டிங் நம்ம வாங்கியிருக்கோம்னா இந்த பில்டிங் நம்மளோட அசட். இந்த பில்டிங் நம்மளோட அசட். புரியுதா? ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லேண்ட் இஸ் அன் அசட். சொல்லு லேண்ட் இஸ் அன். பில்டிங் இஸ் அன் அசட். பில்டிங் இஸ் அன். சொல்லு பில்டிங் இஸ் அன் அசட். திருப்பி சொல்லு பில்டிங் இஸ் அன். ரெண்டாவது லேண்டு வாங்குற அதுவும் என்னது? அசட். அதுவும் என்னது? இப்போ வீட்டுக்கு நம்ம ஏசி எல்லாம் வாங்குறோம். இப்போ இங்கே ஏசி எல்லாம் இருக்குல்லக்கண்ணா, இங்கே ஏசி நம்ம வாங்கியிருக்கோம்னா அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அப்போ ஏசி சார் அசட். சொல்லுங்கண்ணா ஏசி சார் அசட். இந்த மாதிரி ஒரு 10 லேப்டாப், 10 கம்ப்யூட்டர், 10 கேமராலாம் வாங்குறோம், 10 ப்ரொஜெக்டர் வாங்கலாம், அதுவும் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ். அதுவும் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ். தே ஆர் ஆல்சோ அவர் அசட். சொல்லு தே ஆர் ஆல்சோ அவர் அசட்ஸ். அசட்ஸ் ஆர் ரைட். சொல்லுங்கண்ணா தே ஆர் வாட்னா அசட்ஸ் ஆர் ரைட். திருப்பி சொல்லு அசட்ஸ் ஆர் ரைட். சொல்லு அசட்ஸ் ஆர் அவர் ரைட். திருப்பி சொல்லுங்கண்ணா அசட்ஸ் ஆர் அவர் ரைட். ரைட் டு சொல்லுங்கண்ணா சொல்லு ரைட் டு ரிசீவ். சொல்லுங்கண்ணா ரைட் டு. சொல்லு ரைட் டு ரிசீவ். சொல்லுங்கண்ணா ரைட் டு ரிசீவ். திருப்பி சொல்லு அசட்ஸ் ஆர் அவர் ரைட். உனக்கு புரியறதுக்கு இன்னைக்கு மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோ? ப்ராப்பர்ட்டிஸ். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா? ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சம்திங் விச் வி. சொல்லு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சம்திங் விச் வி ஓன். OWN. சொல்லுங்கண்ணா OWN. ஓன் இருக்குல்ல, ஓன். OWN. திருப்பி சொல்லு OWN. லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ்க்கு நான் ஒன்று எழுதுறேன், வெயிட் பண்ணு. ஓகேவா? வாட் யூ மீன் பை அசட்னா அசட்ஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் விச் வி ஓன். சொல்லுங்கண்ணா விச் வி ஓன். ஸ்பெல்லிங் சொல்லு OWN. ஓன். ஓன்னா நம்ம கிட்ட இருக்கு, நம்மளோட சொந்தம் அப்படின்னு சொன்னா வில் கால் இட் அஸ் வாட் வி ஓன். வாட் வி ஓன் இஸ் வாட் வில் கால் இட் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அக்கௌண்ட்ஸ்ல என்னன்னு சொல்லுங்கன்னா அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அக்கௌண்ட்ஸ்ல என்ன சொல்லுங்கன்னா அசட்ஸ். அசட்ஸ் ஆர் அவர் ப்ராப்பர்ட்டி. சொல்லுங்க அசட்ஸ் ஆர் அவர். சொல்லு அசட்ஸ் ஆர் அவர் ப்ராப்பர்ட்டி. திருப்பி சொல்லு அசட்ஸ் ஆர் அவர். அசட்ஸ் ஆர் அவர் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா விச் வி ஓன். விச் வி ஓன். அப்போது ஒரு அசட் வச்சுருக்கோன்னா அது கூட நம்மளுக்கு என்ன இருக்கும்? ரைட் இருக்கும், உரிமை இருக்கும். என்ன இருக்கும்னா இப்போ இந்த பில்டிங் நம்மளது, இந்த பில்டிங் என்னது? நம்மளது. வெதர் வி வில் ஹேவ் ரைட் ஆர் வி வில் நாட் ஹேவ் எனி ரைட் ஓவர் த பில்டிங்னா வி வில் ஹேவ் த ரைட். உரிமை இருக்குமா இல்லையாக்கண்ணா? ஒன்ஸ் யூ கெட் அ பில்டிங் எஸ் ஆர் நோ. உரிமை மீன்ஸ் ரைட். சொல்லு உரிமை மீன்ஸ் வாட்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு பேசுறீங்களா? ரைட் மீன்ஸ் உரிமை. சொல்லு ரைட் மீன்ஸ் வாட்னா உரிமை. அப்போ இந்த பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த பில்டிங்கோட உரிமை யாருக்கு? உனக்கு தான். அது அர்த்தம். புரியுது இல்லையா? ஸோ சொல்லுங்கண்ணா அசட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். எனக்காக திருப்பி சொல்லு அசட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? விச் வி ஓன். ஆனால் நான் கேட்கும் போது நீ என்ன சொல்லணும்? ரைட். அசட்ஸ் ஆர் ரைட். ரைட் டு ரிசீவ். ரைட் டு இந்த பில்டிங் நீ வச்சிருக்கனா இதோட பில்டிங் ரைட்ஸை நீ வாங்குற. பில்டிங்கோட ரைட்ஸை நீ ரைட் டு ரிசீவ். சொல்லுங்கண்ணா ரைட் டு ரிசீவ். சொல்லுங்கண்ணா வாட் யூ மீன் பை அசட்னா அசட்ஸ் ஆர் ரைட். சொல்லு அசட்ஸ் ஆர் ரைட்
டு ரிசீவ். ரைட்னா என்னது? ரைட் டு ரிசீவ். இன்னொரு மாதிரி எப்படியும் சொல்லலாம், அசட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். அசட்ஸ் ஆர் வாட்னா? ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வாட்னா? தட் விச் வி ஓன். சொல்லலாம் விச் வி ஓன். சொல்லு விச் வி. திருப்பி சொல்லு விச் வி ஓன். அப்போது அசட்ஸோட எக்ஸாம்பிள்லாம் சொல்லுங்கன்னா பில்டிங். சொல்லு பில்டிங். அப்புறம் வேறு எக்ஸாம்பிள் லேண்ட். சொல்லு வேறு எக்ஸாம்பிள் என்னது? எக்ஸாம்பிளாக சொல்லு. 11th அப்படியே சொல்லு, எல்லாரும் சொல்லு. அசட்ஸோட எக்ஸாம்பிள் சொல்லு. பில்டிங், லேண்ட், மிஷினரி. சொல்லு இது பேர் சொல்லுங்க. மிஷினரி. என்ன சொல்லுவாங்க பேர்? மிஷினரி. கம்ப்யூட்டர், லேப்டாப், ப்ராஜெக்ட். நீ உட்காந்துருக்க இந்த சேர்லாம் இருக்குல்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வீட்டில் ஏதோ சேரு சோஃபாலாம் வாங்குறப்ப அது இதே மாதிரி இது பேர்லாம் என்ன சொல்லுவாங்க? ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் இஸ் அன் அசட். ஃபர்னிச்சர் இஸ் அன் அசட். புரியுதா? காரு அசட், ஃப்ளைட்டு அசட், ட்ரெயின் அசட். சொல்லு. காரு, பைக்கு அசட். சொல்லு பைக் இஸ் ஆல்சோ அசட். மோட்டார் வெஹிக்கிளாக இருந்தாலும் அசட், லாரியாக இருந்தாலும் அசட் தான், ஷிப்பாக இருந்தாலும் அசட் தான், ஃப்ளைட்டாக இருந்தாலும் அசட் தான், ஜெட்டாக இருந்தாலும் அசட் தான், ராக்கெட்டாக இருந்தாலும் அசட் தான், ஷிப்பாக இருந்தாலும் அசட் தான், போட்டாக இருந்தாலும் அசட் தான். கையை தட்டி கொண்டாடு. கையை தட்டிடு, கையை தட்டிடு, கையை தட்டு. சும்மா இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இது பேர்லாம் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. அக்கௌண்ட்ஸில் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசட்ஸ் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கௌண்ட்ஸில் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் அசட்ஸ்களா? அசட்ஸ் ஆர் ரைட். சொல்லு அசட்ஸ் ஆர் ரைட்டோ. வேறு எப்படி சொல்லலாம்? அசட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் விச் வி ஓன். சொல்லுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் விச் வி ஓன். ப்ராப்பர்ட்டிஸ் விச் வி ஓன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளோட சொத்து அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அசட்ஸ். சார் இது என்ன சார்? லைபிலிட்டிஸ். இது என்ன சார்? லைபிலிட்டிஸ். அஸ்யூம்கனா we are getting loan from the bank. we are getting whatக்கனா பேங்க்குக்கு போயிட்டு லோன் வாங்கியிருக்கக்கனா லோன்ன்றது என்னது? லோன்ன்றது ரீபே பண்ணணுமா ரீபே பண்ணாமல் அப்படியே ஓடிடலாமா? நீ சொல்லு. லோன் வாங்கிட்டு ஓடிடலாமா? ஊரை விட்டு லோன் வாங்கிட்டு ரீபே பண்ணுவியா? என்ன பண்ணோம்? ரீபே பண்ணோம். அப்படின்னா உனக்கு ஏதோ ஒரு கடன் இருக்குது, கரெக்டாக? ஏதோ ஒரு கடனால் தெர் இஸ் வாட்னா யூ ஆர் ஹேவிங் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே இட் பேக், கரெக்டாக? தேர்ஃபோர் லயபிலிட்டிஸ் ஆர் வாட்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்லுங்கண்ணா. லைபிலிட்டிஸ் ஆர் வாட்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் நல்ல டேர்மாக கூப்பிடணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ளிகேஷன். ரெஸ்பான்சிபிள் டு பே அப்படின்னா என்னது? ஆப்ளிகேஷன். விச் ஆப்ளிகேஷன்ல சம்திங் நீ ஏதோ பே பண்ணால் அது பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஆப்ளிகேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் டு பே. சொல்லுங்கண்ணா. ஆப்ளிகேஷன் டு பே. சொல்லுங்கண்ணா. லைபிலிட்டிஸ் ஆர் வாட்னா ஆப்ளிகேஷன்ஸ் டு பே. புரியுதா இல்லையாக்கண்ணா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ பேங்க்கில் லோன் வாங்கியிருக்க. அந்த லோன்ன்றது என்னது? ஆப்ளிகேஷன். லோன்ன்றது என்னக்கண்ணா? ஆப்ளிகேஷன் அதுக்குன்னா ரெஸ்பான்சிபிள் டு பே. சொல்லு. ரெஸ்பான்சிபிள் டு பே அப்படின்னா அசட்ஸ்னா என்னது? ரைட். ரைட் டு ரிசீவ். சொல்லுங்கன்னா அசட்ஸ் ஆர் வாட்னா ரைட். ரைட் டு அசட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் விச் வி ஓன். சொல்லு ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ லைபிலிட்டிஸ்னா என்ன சார் அப்படின்னா விச் வி. சொல்லு விச் வி ஓவ். சொல்லு விச் வி ஓ. ஓவ்னா என்னக்குன்னா இங்கிலீஷில் OWE ஓவ். ஓ அப்படின்னா என்னது? பாக்கி இருக்க, கடன் பட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தமிழில். அதுதான் வில் கால்ட் அஸ் ஓ. மீன்ஸ் நம்ம யாருக்கோ பாக்கி இருக்கோம், யாருக்கோ கடன் பட்டிருக்க, அது நீ கொடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்மளோட சொந்தமாக இருந்துச்சுன்னா அசட்டு. நீ யாருக்கோ வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னா லைபிலிட்டி. நீ யாருக்கோ காசு கொடுக்கணும் என்னன்னா லைபிலிட்டி. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சம்திங் விச் வி ஓன். சொல்லு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சம்திங் விச் வி ஓன். வாட் யூ மீன் பை லைபிலிட்டினா? லைபிலிட்டி சம்திங் விச் வி ஓ. லைபிலிட்டி சம்திங் வாட்னா விச் வி ஓ. புரியுதா? அப்போது ஃபினான்ஷியல் position. சொல்லுங்கண்ணா என்னது? financial positions are nothing but your assets and liabilities. சொல்லுங்க. they are nothing but what na? your assets and liability. assets and liabilities தான் அவன் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா financial position சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு ஒரே வார்த்தை என்ன சொல்கிறான்? financial performance. ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு ஒரே வார்த்தை என்ன சொல்லுங்கன்னா financial performance. சொல்லணும். அதே மாதிரி assets and liability ஒரே வார்த்தை என்னது? financial position. என்ன சொல்லுவாங்கன்னா financial position. say yes or no. in financial position what are the two terms we are having? assets and liabilities. சொல்லுங்களா. assets and what are assets? assets are right. சொல்லு. assets are what? சொல்லு. assets are what? right. right to வேற எப்படி சொல்லலாம்? they are properties which we. சொல்லு. which we. சொல்லு. which we. இதுவே லைபிலிட்டியாக இருந்தால் என்ன சொல்லுங்கன்னா லைபிலிட்டிஸ் ஆர் ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் டு பே அப்படின்னா what do you mean by liability? liability is something which we owe. சொல்லுங்க. liability is something which we owe. liability is something what? which we owe. asset is something which we own. சொல்லு. asset is something. அதை சொல்லு. liability is something
ஃபுல்லாக எல்லாம் ஒரே டோனில் தான். ஒரு ட்ரெயின் ஒரு பக்கம், இன்னொரு ட்ரெயின் ஒரு பக்கம்லாம் போகும். எல்லா ட்ரெயினும் ஒரே ட்ராக்கில் தான் இருக்கணும். சொல்வியாங்கண்ணா? எல்லாம் சேர்ந்து சொல்வீங்களா செப்பரேட்டாக சொல்வீங்களா? என்ன சொல்லணும்? சேர்ந்து சொல்வீங்களா செப்பரேட்டாக சொல்வியா? சொல்வீங்களா? 3 2 1 ஸ்டார்ட். சொல்லு. Asset is something which we own. Liability is something which we owe. Assets are right to receive. Liabilities are obligation to pay. கையை தட்டி கொண்டாடிடு, டக்குன்னு கையை தட்டிடு. So what is the first purpose kana? To ascertain financial performance. To ascertain what na? Financial performance. What is the second one kana? To ascertain financial position. To ascertain what na? Financial position. What is the third one na? To ascertain the cash flows. To ascertain the cash flows. What do you mean by financial performance kana? Profit or loss. So what do you mean by financial performance kana? Profit or loss. How to find profit? So how to find profit? Excess of income. திருப்பி எல்லாரும் சேர்ந்து சொல்லு. Excess of income over expenditure is profit. Excess of is what? Is what kana? Excess of expenditure over income is what? கையை தட்டிடு. உன் பிரெயினை பாராட்டு. What is the second purpose we are having kana? To ascertain the financial position. Whenever they talk about financial position, so whenever they talk about na financial position, they are talking about what na? Assets and liabilities. They are talking about what na? What do you mean by asset na? Asset is a right to. Assets are properties which we own. Liabilities na enna solluga? Liabilities are obligation to pay. Appa liability is something which we owe to others, which we owe to what na? Others. Clear ah? Not clear ah? Clear ah? Not clear ah? And last one enna sollanga na? To ascertain the cash flows. To ascertain what na? Kana cash flows both are different terms. சொல்லுங்கண்ணா, கேஷ் வேற, ஃப்ளோஸ் வேற. கேஷ் கேன் பி, சொல்லு, நான் என்ன வார்த்தை சொல்கிறேன் அப்படி சொல்லு. கேஷ் கேன் பி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். சொல்லுங்கண்ணா, கேஷ் கேன் பி வாட்னா? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். அப்படின்னா ரியல் பணமாகவும் இருக்கலாம், கையில் காசு இருந்தால் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேஷ் இன். இப்போ உன் பர்ஸில் காசு இருக்குன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க அக்கௌண்ட்ஸில்? கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு. இதுக்கு நான் பர்ஸில் காசு வச்சா அது என்ன சொல்லுவாங்க? கேஷ் இன் பர்சன்லாம் சொல்ல மாட்டாங்க அக்கௌண்ட்ஸில். என்ன சொல்லுவாங்க? கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஓ, நீ பேங்க்கில் இருக்கனா, இப்போ நீ வந்து கேஷ் வந்து பீரோவில் வச்சுருவ, கேஷ் இன் பீரோன்னு சொல்லுவியா? ஏன்னா கேஷ் இன் ஹேண்டே சொல்கிறானா? கேஷ் இன் ஹேண்டே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கேஷ் இன் ஹேண்ட்னா கையில் வச்சு ரூபா சுற்றுறது இல்லைக்கடா. உன் கையில் ஃபிசிக்கலாக கேஷ் இருந்தால் அது பேர் என்ன சொல்லுவாங்க? கேஷ் இன் ஹேண்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கண்ணா? கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் வந்து எதர் உன்கிட்டையும் இருக்கலாம் ஆர் பேங்க்லேயும் இருக்கலாம். என்னவோ இருக்கலாங்கண்ணா கேஷ் அட் பேங்க். என்னவோ இருக்கலாங்கண்ணா கேஷ் அட் பேங்க். இதுவும் உன் கேஷ் தான், இதுவும் உன்னோட கேஷ் தான். அப்போ கேஷ் மீன்ஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் டு கேஷ். சொல்லு, ஈக்குவலண்ட் டு பணமாக இருக்கலாம் ஆர் சீக்கிரமாக பணமாக ஆக்கிடலாம். நடக்கும் சீக்கிரமாக என்ன ஆக்கிடலாம்? பணம். நீ பேங்க்கு போய் செக்கோ ஏடிஎம் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணால் காசு வருமா இல்லையா? கேஷ் ஈக்குவலண்ட். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காசுக்கு ஈக்குவலண்ட் ஆனது. இந்த காசுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா சீக்கிரமாக காசாக கன்வெர்ட் பண்ணிடலாம். சீக்கிரமாக என்ன பண்ணிடலாங்கண்ணா? காசாக கன்வெர்ட் பண்ணலாம். சொல்லுங்கண்ணா, கேஷ் அப்படின்னா என்னது? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். இதை பற்றி இன்னும் நிறைய படிக்கலாம். எப்போது கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்லித்தரேன். கேஷ் ஈக்குவலன்ஸ்னால் யாரெல்லாம் இருப்பான் புரியுதா இல்லையா கடா? இப்போதைக்கு நீ எது ஞாபகம் வச்சுக்கினா போதும்? கேஷ் இன் ஹேண்ட். அதே மாதிரி சொல்லு, கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். சொல்லு, கேஷ் இன் ஹேண்ட். ஈக்குவலன்ஸ்னால் என்னன்ட்டு நான் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட்னா இமீடியட்டாக சொல்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணால் நான் அழகாக சொல்லலாம். புரியும்? ஏன்னா மொமெண்ட் இஸ் ரிக்வயர்ட். வாட் இஸ் ரிக்வயர்டுனா கச்சா முச்சா எல்லாம் சொன்னால் நீ போயிடுவேன். புரிஞ்சுச்சா இல்லையா? ரைட் மொமெண்ட்டில் சொல்ல உனக்கு என்ன சொல்லலாம்? ரைட் மொமெண்ட்டில் நான் சொல்கிறேன். புரியுது இல்லையா? சார் ஃப்ளோஸ்னால் என்ன சார்னா எதர் இட் கேன் பி இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் ஆர் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். எதர் இட் கேன் பி வாட்னா இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ், அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். புரிஞ்சுச்சா இல்லையாக்கடா? அப்போ ஃப்ளோஸ் கேன் பி வாட்னா எதர் இன்ஃப்ளோ கேஷ் உள்ளேயும் வரலாம், இல்லை நீ பே பண்ணி அவுட்ஃப்ளோவும் இருக்கலாம். நீ பே பண்ணி என்னவோ இருக்கலாங்களா? அவுட்ஃப்ளோ. ஒரு பிஸ்னஸ்க்கு கேஷ் இஸ் இம்பார்ட்டண்ட்டாக நாட் இம்பார்ட்டன்ட்? நீ சொல்லு, பிஸ்னஸ்க்கு கேஷ் இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டண்ட்டா? பிஸ்னஸ்க்கு நீ பிஸ்னஸ் பண்ணுற, நீ தான் ஓனர். கேஷை பற்றி தெரியணுமா தெரியக்கூடாதா? எவ்வளோ உள்ளே வந்திருக்கும் தெரியணும், எவ்வளோ வெளில போயிருக்கும் தெரியணும். வாட் இஸ் த பேலன்ஸ் இன் ஹேண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ. கரெக்டாக இல்லையா? அப்போ கேஷ் ஃப்ளோஸும் ரொம்ப ரொம்ப எசன்ஸ் என்ன அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தேர் ஆர் 3 பர்பஸஸ். தேர் ஆர் ஹவு மெனி பர்பஸஸ்க்குனா 3 பர்பஸ். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்பஸ்க்குனா டு அசர்டைன். சொல்லு, டு அசர்டைன் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். சொல்லுங்கண்ணா, டு அசர்டைன் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். நம்பர் 2 என்னக்குன்னா டு அசர்டைன் ஃபினான்ஷியல் பொசிஷன். நம்பர் 3 என்னக்குன்னா டு அசர்டைன் த கேஷ் ஃப்ளோஸ். டு அசர்டைன் வாட்னா கேஷ் ஃப்ளோ. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னா என்னக்குன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். சொல்லு, ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னா என்னது?
ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் எப்படி கண்ணா கண்டுபிடிப்போம்? ஹவு டு ஃபைண்ட் ப்ராஃபிட்ஸ்க்குனா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட். எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இன்கம் விடனா லாஸ். புரியுதா இல்லையா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொஞ்சம் சீன் போட்டு என்ன பேர்லாம் கொடுக்கலாம் அதுக்கு? நெட் ரிசல்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சீன் போடு. efficiency of the business. Financial position எதை பற்றி பேசுகிறா? assets and liabilities. சொல்லுங்கண்ணா எதை பற்றி பேசுகிறா? assets and liabilities. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா assets and liabilities. cash flows. cashனா என்னது? cash and cash equivalents. cashனா என்னது? cash and cash equivalents. flows can be either inflow and outflow. இந்த மூணுமே எதை பற்றிக்கனா என்டர்பிரைஸை பற்றி படிக்கணும். ஸோ to ascertain cash flows of the to ascertain the financial performance of an enterprise, to ascertain the financial position of the enterprise, to ascertain the cash flows of the enterprise. கையா தட்டி கொண்டாடி டக்குன்னு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு. நல்லா தட்டு நல்லா தட்டு நல்லா தட்டு நல்லா தட்டு நல்லா தட்டு. டைலர் ஸ்விஃப்ட் ஃபேமிலியா நம்ம இப்படி தட்டு நீ லைவ் எல்லாம் கையா தட்டு. சூப்பர் இருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஆதித்யா இந்த மாதிரி சில பேர்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக எல்லோரும் பேச ஹாப்பியாக இருக்கணும். புரியுதா இல்லையாக்கண்ணா? புரியுதா இல்லையா? டேக் டவுன் த நோட்ஸ் ரைட்னோ. அங்கேருந்து வாங்கினா அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நோட்ஸ் இப்போ எடுத்துக்கோங்கண்ணா. நோட்ஸ் எடுத்துக்கினா இதோட ஒன்று ஓடுறேன் இன்றைக்கி. ஓகேவா? தண்ணியெல்லாம் பசங்க எடுத்து வந்துக்கினீங்களாக்கண்ணா? தண்ணி கீழே கீழே ஜூஸ் ரெடி பண்ணிவிட சொல்லுங்கண்ணா பசங்களுக்கு. கௌஷி என்ன ஜூஸ் இருக்கோ அதை ரெடி பண்ணோம் பசங்களுக்கு. சரியா? எத்தனை பசங்க இருக்கோ அத்தனை. Live how many of you got clarity kana? How many of you got clarity whatever have been thought right now till now? லைவ்ல யாருக்கெல்லாம் கிளாரிட்டி வந்திருக்கு? சாட் பாக்ஸில் போடு. புரிஞ்சிச்சு சார், ஒரு மாதிரி எமோஷன் லவ்வோட பேசு. கிளாரிட்டி யாருக்கெல்லாம் கிளாரிட்டி இருக்கு? அண்டர்ஸ்டுட் வேண்டாம், எனக்கு கிளாரிட்டி தான் சொல்ல. அண்டர்ஸ்டுட்லாம் குழந்தை கூட புரிஞ்சுக்கும். கிளாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அண்டர்ஸ்டுட். எப்போது இந்த கிளாஸ் போடுறீங்க? 11th and 12th செப்பரேட்டாக எனக்கு நாளைக்கு வரலாமா? 12th போடு. வரேன். 12th வாங்க சொல்லும். வரேண்ணா. ஓகே கண்ணா, யாரும் கிளாஸ்க்கெல்லாம் லீவ் எடுத்துடாதாங்க. பர்டிகுலராக என் கிளாஸ்லாம் லீவே எடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்து இழுத்துட்டு வந்துடுவேன் நான் உன்னை. புரியுதா இல்லையா? எல்லாம் விடவே மாட்டேன். சிஏ ஸ்டூடெண்ட்ஸே விட மாட்டேன். உன்னால் சத்தியமாக விட மாட்டேன் நான். புரியுதா இல்லையா? ஸ்கூலில் லேட் ஆயிடுச்சு சார், ஸ்கூலில் எக்ஸாம் சார், அப்படியே வீட்டுக்கு வந்து உன்னை கொட்டி விட்டு கூட்டு வந்துடுவேன் நான். சின்சான் கோபுர குட்டி மாதிரி இடம் தலை. லைவில் எத்தனை பேர்லாம் இருக்கீங்களோ அத்தனை பேரும் என் கூட பேசுங்க. லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என் கூட பேசுங்கண்ணா. காட் கிளாரிட்டி அண்டர்ஸ்டுட்னா கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. கிளாரிட்டினா மொத்தமாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அத்தனை பேரும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் சாட் பாக்ஸில். யார் அது? நம்ம பேசலாம் கொஞ்ச நேரத்தில். ஓகே. சூப்பர். லக்ஷ்மி பிரியா எல்லாருங்கண்ணா, எல்லா மெசேஜஸும் பார்க்குறேன். சுல்தானா, கிஷோர் எல்லார்தும் பார்க்குறேன். ஆதித்யா தான் அங்கே ஃபன்னு. எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து என்ஜாய் பண்ணுறவங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கண்ணா. ஏன்னா நீ தான் பெரிய அளவு போகிற. புரியுது இல்லையா? யாரெல்லாம் சப்ஜெக்டை என்ஜாய் பண்ணுறியோ அவன் தான் பெரிய ஆள். என்னப்பா கேமரா தானா நகருது? புடி அமானுஷமாக தான் இருக்கான்னா? இல்லை நகர்த்தி விட்டியா நீ? கடா நீ எப்போ தெருவில் சீன் பண்ணோன்னா அவன் ஒன்றை வந்து வெறுப்பேற்றினா சீன் பண்ணும். அது வரைக்கும் நீயும் சிம்பிளாக தான் இருக்கணும். புரியுது? இப்போ நான் நாலேஜ் வச்சுருக்கேன். நான் போய் தெருவில் சீன் போட மாட்டேனா? ஜென்ரலாக போடுவேன். எவனா நம்ம சீண்டி விட்டா சத்தான் அவன். புரியுதா இல்லையா? நாலேஜ்லேயே அடித்து முடிச்சு விடுவான் அவெல்லாம். புரியுதா இல்லையா? போர்ட் நோட்ஸ் எடுத்து ஃபோட்டோ அனுப்புங்கண்ணா கௌஷி பசங்களுக்கு. போர்ட் நோட்ஸ் எடுத்து பசங்களுக்கு அனுப்புங்க. இட் டஸ் நாட் மீன் யூ பீப்புள் ஷுட் நாட் காப்பி. யூ ஷுட் ஆல்சோ காப்பி. கண்ணா அதே மாதிரி உனக்கு வந்து இப்போ ஃபீட்பேக் எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். குட்டு, சூப்பரு அப்படின்னு எழுத ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக எழுது. ஏன்னா அந்த மெசேஜ் நான் மட்டும் தான் பார்ப்பேன். புரியுது இல்லையா? மாதிரி அழகாக எழுத ஒரு 2-3 லைன் வர மாதிரி எழுதணும்.
என் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இப்போ நான் எப்படி இருக்கேன், எப்படி நல்லா இருக்கேனா இல்லை எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கேனா? ஓ மெசேஜ் நான் மட்டும் தான் பார்ப்பேன். தைரியமாக அழகாக ஹாப்பியாக அனுப்பு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஓகே, ஹாப்பியாக. ஏன்னா அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்க. குட்டு, சூப்பரு, கிளாரிட்டி அப்போலாம் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக எழுது. புரியுதா இல்லையா? அப்படி இருக்கணும் என் கிளாஸில். ஜாலியாக இரு. அதுக்கு அடுத்த சண்டேலாம் நீங்கள் பிளான் பண்ணால் நடுவில் நம்ம கொஞ்சம் பிரேக் விட்டு எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். சரியா பசங்களுக்கு? அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஒரு மாதிரி நாங்கள் ஜாலி பண்ண போகிறோம். கௌஷி அக்கா நான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க போகிறோம். ஜாலியாக படித்து நாங்கள் மார்க் வாங்கிடுவோம், சென்டம் வாங்கி கொடுப்போம். நாங்கள் சென்டம் வாங்கினா நீங்கள் என்ன கொடுப்பீங்க கௌஷி அக்கா? ட்ரீட்டு கொடுப்பீங்களா? சரி கௌஷி அக்கா, உங்களுக்கு இவங்க தான் வந்து ஸ்கெட்யூல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இவங்க இன்னொரு அக்கா. ஓகேவா? யூடியூப் சேனல் இல்லைக்கடா, இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் சேனல் தான், இன்ஸ்டாகிராம் தான் வச்சுருக்கேன். அதோட ஐடி நீங்களே நடத்தி கண்டுபிடிச்சிருப்பானுங்களே. வாட்ஸ்அப் சேனலாக அதுவும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அழகாக எழுதிக்கோங்கண்ணா. எல்லா நோட்ஸ் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் நான் எந்தெந்த கிளாஸில் என்னென்ன புக்ஸ்ன்னு எடுத்துன்னு வரணும்னு நான் சொல்கிறேன். சரியாக்கண்ணா? யார் எடுக்கிறோமோ அது ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு வந்துடும். புரியுதா இல்லையா? எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? யார் நானோ இன்னொரு கொலீங்க யார் எடுத்தாலும் கரெக்டாக பாருங்க. நான் சொல்கிறேன் என்ன பண்ணோன்ட்டு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நல்லா படித்து சென்டம் வாங்கி கொடுங்க எல்லாம். Nitish Kumar says, as my brother said, your teaching was very awesome sir அப்படின்றான். ஆனால் இன்னும் கேம்குள்ளேயே போகல. நான் சும்மா கோர்ட்டு வெளில தான் இருக்கேன். இன்னும் உள்ளே கூட நான் போகல. ஜாலியாக இருக்கும் இன்னும். நிதிஷ் யார் உங்கள் பிரதரு? இல்லை இப்போ வேண்டாம், விட்டுரு, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். எனக்கு அந்த 1 o'clock சந்துரு கூப்பிடு. கால் சந்துரு, 3rd floor. அங்கே போகணுமா? எங்கே அரேஞ்ச் பண்ணுங்க ஜூம் லைனுக்கு. கூப்பிடு. ம் 5 minutesல விட்டுருங்கண்ணா. போகும்போது கூட ஜாலியாக அந்த வெயிலில் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருங்க. சரியா இல்லையா? ஃபஸ்ட்டு கிளாஸில் சாரோட இதை வச்சுக்கோ, ஜாலியாக வச்சுக்கோ. முடிச்சிட்டிங்களாக்குண்ணா? கரெக்டாக எழுதிக்கோங்க. நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கண்ணா. ஒரே நோட்டில் எழுதுங்க. நீ பாட்டுக்கு ஒரு டைரியை தூக்கின்னு வந்து எல்லா சப்ஜெக்டும் அதிலே எழுதுறேன்னு வச்சுக்கோக்கண்ணா, ஒன்று அவ்வளோதான். மண்ணு தூக்கி சொன்ன மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சிச்சு உன் கதை. அட்டண்டன்ஸா எடுத்தாச்சா? என்னது அது கையில்? என்னது சும்மாவா? How many of you completed, kada?
லைவ் ஸ்டூடெண்ட்ஸில் ஆன்லைனில் ஆனால் எந்தெந்த புக்ஸு அப்படின்னு நான் க்ளீனாக சொல்கிறேன். 100 வாங்கணும். எல்லோரும் சென்ட்டை மடிக்கணுங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறேன், லைவ்லேருந்து இங்கே எல்லாருக்கும் எல்லாம் 100. ஃபஸ்ட்லேருந்தே உன் மைண்ட் செட் எப்படி தான் இருக்கணும், 100. நாலேஜோட 100லாம் ஒரு யூனிக் திங்க்னா. ஜென்ரலாக எவ்ரி ஒன் கேனாட் கெட் இட். நாலேஜோட 100லாம் வாங்குறது ரொம்ப ரேரஸ்ட் ஹேப்பனிங். சில பேர் நான் சொன்ன மாதிரி நாலேஜ் இருக்காது 100 வாங்குவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ நம்ம ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிடணும். புரியுதா இல்லையா? லைவில் how many of you completed? எவ்ரி ஒன் கம்ப்ளீட்டட்னா கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படியே டக்குன்னு நோட்லாம் தூக்கி பேக்கில் வச்சு ஒரு மாதிரி பேக்கப் பண்ணி ரெடியாக இரு சொல்கிறேன். பேக்கப் பண்ண எல்லாம் பேக்கில் வச்சுடு. எல்லாம் நோட்டு பென்னு எல்லாம் தூக்கி ஃப்ரீ ஆயிடு. தண்ணி குடிச்சுக்கோ வேணா டக்குன்னு. ரெடியா? ரெடியாக்கண்ணா? எல்லாம் என்னப்பார் க்ளோஸ் பண்ணிட்டியா? எல்லாம் என்னப்பார் லாஸ்ட் 2 minutes என்னப்பார் எல்லாம் என்னப்பார் எல்லாம் பேக்கில் வச்சுக்கண்ணா. ரெடிக்கண்ணா? லுக் அட் மீ கண்ணா. டுடே வி அண்டர்ஸ்டுட் வாட்னா பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். கரெக்டாக வாட் இஸ் கண்ணா பர்பஸ்? ப்ரியாம்பிள். என்ன சொல்லுவாங்க அது? ப்ரியாம்பிள். லாஸ்ட் 2 நிமிஷம் கரெக்டாக பேசிட்டு முடிஞ்சிச்சு. நீ பேசுகிறானா தான் 10 தடவை நீ சொல்லுவேன். நான்லாம் விடுவேன்னு நினைக்கிறேன், விட மாட்டேன்னு நினைக்கிறேன். விடவே மாட்டேன். நான்லாம் 2 நிமிஷம் கரெக்டாக பேசிட்டோம். புரியுதா இல்லையா? வாட் வி லேர்ன்? பர்பஸ். சொல்லுங்கண்ணா. வாட் வி லேர்ன்? Purpose can be called as preamble. What is the first purpose we are having? To ascertain the financial performance. What do you mean by financial performance? Profit or loss. So what is that? Profit or loss. How to find profit? Excess of income over expenditure is profit. What do you mean by loss? Expenditure over income is loss. Correct இல்லையா? இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன்னொரு டெர்மினாலஜி எதாவது இருந்தால் என்ன இருக்கு? நெட் ரிசல்ட்ஸ். என்னன்னா இன்னொரு டேர்ம் என்னது? அதை விட இன்னும் கொஞ்சம் சீன் போடணும்னா என்னது? எஃபிஷியன்சி ஆஃப் த பிஸ்னஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ ரொம்ப சீன் போடணும்னா எஃபிஷியன்சி. கொஞ்சம் சீன் குறைச்சிக்கலாம்னா நெட் ரிசல்ட். கொஞ்சம் சீன் குறைச்சிக்கலாம்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். சீன்லாம் போடாத அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். சீன்லேயே போடாத அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். செகண்ட் என்னக்கன்னா டு அசர்டைன் financial position. சொல்லு to ascertain financial position. Financial position means they are talking about what kana? Assets and liabilities. They are talking about what kana? They are talking about what kana? Assets and liability. What do you mean by an asset? Assets are right. Solukana assets are right. Right to receive. Abdina assets are properties which we own. Assets are property which we own. What do you mean by liability? Liabilities are obligation. Obligation agana you are having a responsibility to pay. So obligation means obligation to pay. Obligation means what do you mean by a liability? Kana liabilities are those something. Liabilities are something which we owe to others. நம்ம யாருக்கோ கொடுக்கணும்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா liability. What is the third purpose you are having? To ascertain the cash flows. Cash என்னது? Cash and cash equivalence. சொல்லு cash என்னதுன்னா cash and cash equivalence. Flow can be either inflow or outflow of an enterprise. கையா தட்டி அனுப்பி விட்டுரு. கையா தட்டு நல்லா தட்டு. Live. How many of you enjoyed and got the clarity today? இங்கே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கியா? கை தூக்கு. புரிஞ்சு சார், எனக்கு புரிஞ்சிச்சு சார், எனக்கு கிளாரிட்டி இருக்குது சார், எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். கை தூக்கு. கையை தூக்கு. கையை தட்டு இல்லை, கையை தூக்கு. இன்னொரு கையை தூக்கி அப்படியே கிளாப்பை மேலேயே பண்ணிடு. லைவ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சாக்கடா? காட் கிளாரிட்டி எவ்ரி ஒன்? லைவ் எல்லாம் கிளாரிட்டியாக இருக்கா? சொல்லு. இன்னொரு தடவை சொல்லு. எல்லாம் கையை தட்டி கொண்டாடுறது போலியே. இங்கே பற்றியா தெரியுதாங்கண்ணா உங்களுக்கு சிம்பிள்ஸ்லாம்? தெரியுதா இல்லையா? மாதிரி ஜாலியாக இருக்கானுங்க போல. அப்படியே விட்டா பட்டாசுலாம் வெடிப்பானுங்க வீட்டில். டட்டா டமால். ஓகே, என்ஜாய்ட். எவ்ரி ஒன் காட் கிளாரிட்டி. ஓகே, மச் மோர் many things we are going to learn in this journey. 11th and 12th எல்லாமே நல்லா படிச்சு சூப்பர் டூப்பராக நம்ம படிக்கலாம். ஓகேவாங்கண்ணா? தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. எல்லாருக்கும் பாய் கண்ணா. யூ கேன் ஸ்டார்ட் நவ். தேங்க்யூ கண்ணா. பாய். எல்லாருக்கும் பாய் கண்ணா.